என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அடிக்கடி பெரியார் சொல்லுவார். என்னவா ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? பொறுப்பே, எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தவிர எந்த சந்தா இருந்தாலும் நாங்கள் நுழைவோம். அது மூத்திர சந்தா இருக்கட்டும், இல்லை கோயில் சந்தா இருக்கட்டும், எந்த சந்தா இருந்தாலும் எங்களுக்கு அதை பார்த்தா இதை பார்த்துடணும். உனக்கு தேவை சந்தோஷம், அது எங்கே கிடைச்சான்னா சொத்து வெளியில போயிடக்கூடாது கல்யாணம் முடிச்சிருக்காரு இல்லையா? அந்த கட்சியினுடைய சொத்துக்களும் வந்து தவறான நபர்கள் கைக்கு போய் சேரக்கூடாதுன்னு அப்போ அதனாலதான் வந்து இப்போ திமுகவை கலைஞர் குடும்பம் விட மாட்டேங்குதா? எது சொத்து வெளியில போயிடக்கூடாது திமுகவே மாறி மாறி கலைஞர் குடும்பம் பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சோத்திட்டு வர பெண்களுடைய மாறாப்பை அவுப்பதற்கு உங்களுக்கு யாரும் மாறாப்பை இங்க பாரு தவறா பேசக்கூடாது. அது மாறாப்பு தானே? மாறை மூடுவது மாறாப்பு. மாறாப்பு இல்ல, மாறை மூடுவது மாறாப்பு. அது ஏன் கல்விங்க? அதாவதுங்க சொத்து சொத்துன்றார்ல, ஏது சொத்து அவருக்கு? அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க கேளுங்க. என்ன வேலை செஞ்சாங்க? ஏங்க அந்த கடையிலே அந்த காலத்திலேயே அவங்க வந்து ஜமீன் மாதிரி வாழ்ந்தவங்க. என்ன என்ன பெரியார் குடும்பம் வந்து லேஸ்பட்ட குடும்பம் இல்ல. அந்த குடும்பத்துல வந்து அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரன்ல இருந்து அவ்வளவு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன குடும்பம். இதுதான் பாயிண்ட். பெரியார பத்தி பேசல, கலைஞர் எதுக்கு அங்க தாங்க? அவர் மூத்தரத்தை குடிக்கணுமா? கலைஞர் திமுக அப்படி குடிக்கிறீங்களா? நாங்க குடிச்சிட்டு தானே இருக்கோம். எல்லாத்தையும் படிக்க வச்சது பெரியார்னு சொல்லி கலைஞரை படிக்க வைக்கலையா ஒரு கேள்வி இருக்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் பெரியார் எல்லாத்தையும் படிக்க வச்சா, நீங்க எல்லாத்தையும் படிக்க வச்சாருன்னா இங்க பாரு முட்டாள்தனமா பேசக்கூடாது. இல்லையா? நீங்க சொன்ன வார்த்தை இது. நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு நீதிபதி அவர்கள் இங்க பாரு, இருங்க, நீதிபதி படிச்சதுக்கே நாங்க போட்ட பிச்சை தான் ஆர்எஸ் பதில் சொல்லிருக்காரு. பாரு ஒரு விஷயம், பெரியார் போட்ட பிச்சைன்னு இருக்காரு. அப்புறம் எல்லாத்தையும் படிக்க வச்சீங்க, கலைஞரை படிக்க வைக்கலையா? தமிழ்த்தாய் வாழ்த்தை மிக கேவலப்படுத்தியவர் ஈவேரா. அப்ப அந்த ஈவேராவை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கணும்? தப்பு செய்தார், தமிழ்த்தாய்க்கு எதிராக சொல்லியிருக்கின்றார். ஈவேராவினுடைய இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன் என்று ஈவேராவை எதிர்த்து விட்டு சீமானை நீ எதிர்த்துனா நான் கேட்கலாம். நீ ஈவேராவுக்கு சிங்சா கடிச்சுக்கிட்டு, ஈவேராவினுடைய ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு, ஈவேராவினுடைய புகழை பாடிக்கிட்டு, ஆனா தமிழ்த்தாய்க்கு எதிராக பேசிய ஈவேராவை எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சீமானை சொல்லுவேன், கவர்னரை சொல்லுவேன். கவர்னர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எதிராக சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த அரசியல் நாடகம் போடக்கூடிய சினிமா மாடல் தான் யாரு? இந்த கூட்டம். நாங்க என்னையா மஸ்துக்கு வழக்கு போடணும்? மஸ்துக்கு வழக்கு போடணும் ஐயா. நீ ஆள்றியா? நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம். நாங்க ஆளும் போது நாங்க என்ன எங்களுக்கு தோணுதோ அதைத்தான் செய்ய முடியும். அதுதான் குற்றச்சாட்டு. பொங்கலுக்கு முன்னாடி கொடுத்த அந்த வெள்ளை எண்ணெய் உருகி ஊத்துச்சு, அதுல என்னென்ன விதனா இருந்துச்சுன்றது ஊரே பார்த்து காரி துப்பிச்சு. இவங்க குடிக்கவே வேணாங்க. 110 ரூபா கூட வராதுங்க அது மதிப்பு. இப்ப கொடுக்கக்கூடிய 110 ரூபாய்க்கு டோக்கனு பை, அதுல இவங்க படம், இவங்க ஆட்சியில கொடுத்ததா சொல்லிட்டு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுட்டு பேனரு விளம்பரம் கொடுக்குற 110 ரூபா கூட மதிப்பு இல்லாத அளவுக்கு இவங்க விளம்பரம் தாங்க. உங்களுக்கு எங்க வலிக்குது? உங்களுக்கு எங்க வலிக்குது? எங்க அரசியல் கொடுக்கிறதுக்கு ஏங்க நிதி இல்லன்னு சொல்றாரு? தேர்தல் இல்லன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. மக்கள் என்ன பைத்தியக்காரனா? ஆமா, வெள்ளம் கொடுக்கல ஏங்க? சர்க்கரை இனிக்கும், கருப்பட்டி இனிக்கும். உங்களுக்கு தேவை இனிப்பு தானங்க? இனிப்பு தானே தேவை. உங்களுக்கு சர்க்கரை ஏங்கி பேப்பர்ல வச்சிருக்கீங்க, தொட்டு நக்கிக்கிறோம் இனிக்கும். போங்க இந்த திமுக ஆட்சியில. உங்களுக்கு தேவை இனிப்பு தானங்க? அது சக்கரை போட்டானா வெல்லம் போட்டானா? வெல்லம் போட்டானா அதான் அவர் சொல்றாருங்க. ஏன் வாயா பேசுற? அங்க போறானா இங்க போறானா? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்க போறோம்னாக்கா, மழுங்கடிக்கப்படுகிறார்களா அரசியல் தலைவர்கள், வரலாற்று தலைவர்களை அரசியல் தலைவர்கள் இங்கு மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறார்களா என்பதை பற்றி தான் பேச போகிறோம். குறிப்பாக இன்று பெரியாரை பற்றி எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சையான பேச்சை குறித்து இன்று நம்மோடு கலந்துரையாடல் செய்வதற்காக திமுகவுடைய வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. திமுகவுடைய மூத்த முன்னோடி ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இந்து மக்கள் கட்சியை சார்ந்த பாரத மாதா செந்தில் அவர்கள். வணக்கம். வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம். இன்றைக்கு முதல்ல சார், ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் ஓவர்லேப் பண்ண வேண்டாம். அப்போ தான் கருத்து வந்து மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு இது சட்டமன்றம் கிடையாது, நான் சபாநாயகரும் கிடையாது. சரிங்களா? சரி, முதல்ல வந்து மூத்த முன்னோடி ஐயா காமாட்சி நாயுடு அவர்கிட்ட வந்து தொடங்கிடுவோம். ஐயா, இன்றைக்கி பெரியாரை குறித்து மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் இந்த காலத்திற்கு பெரியார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு வெறும் பெரியாரை பற்றி பேசுவதால் வரலாற்று தமிழுக்காக, இந்த மண்ணுக்காக, இனத்திற்காக, மொழிக்காக போராடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி இருக்குது. இதை குறித்து நீங்கள் சீமானுக்கும் இன்றைக்கு குறிப்பாக
திமுகவுக்குமாக ஒரு பனிப்போர் போய் கொண்டே இருக்கிறது. வெளிப்படையாக அடிதடி வரைக்கும் போகுது. இதை குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை. நீங்கள் கேட்க கேள்வி காலத்துக்கேற்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, மிக்க நன்றி. இன்றைக்கு தந்தை பெரியாரை பற்றி தவறாக சித்தரித்து தவறாக பேசி கொண்டு இருப்பவர்களெல்லாம் அவர்களை பேசினால்தான் நாம் அரசியல் செய்ய இயலும் என்ற சூழ்நிலையை உபயோகப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். அவரே ஒரு பேட்டியில் சொல்லுகிறார், நான் கருத்துக்களை ஏட்டிக்கு பூட்டியா, அதாவது கருத்து தவறாக பேசினால்தான் எனக்கு ஃப்ளாரப் ஆகும், வியூவர்ஸ் வருவார்கள், நிறைய பேர் என்னை ஆதரிப்பார்கள், பார்ப்பார்கள் என்று அவரே பிரஸில் சொல்லும்போது, அப்படி என்றால் எங்கள் தந்தை பெரியாரை திட்டுவதால் இன்றைக்கு பாருங்கள் நீங்கள்லாம் கூட ஒரு டிபேட் எடுத்துட்ருக்கீங்க. இது மாதிரி பல டிபேட் எடுத்தாச்சு. யாருங்க தந்தை அவரு? யாருக்கு தந்தை? அவருக்கு தந்தைன்னா எங்கள் தந்தைன்னு சொல்லட்டும். 19 என் தந்தைங்கிறாரு. ஈவே ராமசாமி நாயக்கர் எப்படி பெரியாரா மாறினார்னு கேட்குறாரு அண்ணன். பெரியாரா? இல்லை, பெரியாரா மாறட்டுங்க. பெரியாரா சிறியாருன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. தந்தையா எப்படி மாறினாரு? எப்படி தந்தையா மாறினான்னு கேட்குறாரு. நாங்க அவரை தந்தைன்னு சொல்றோம். சும்மா இருங்க சார். பாருங்க பேசல என்ன சொன்னாரு, நான் பேசும்போது என்னுடைய கருத்து மறிக்க கூடாது, அதுக்கப்புறம் நீங்க பேசும்போது நாங்க நீங்க என்ன தந்தைன்னு நான் சொல்றதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? ஏன் வலிக்குது? எங்க அப்பா பேர் பாருங்க, நீங்க மெல்ல மெல்ல நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் வால் குடுக்குறீங்க. அதனாலதான் நீங்க இங்க பாருங்க, நீங்க வந்து பிஜேபிக்கு நீங்க வால் குடுக்குறீங்க. அதனால அவனை ஆரியத்தை உள்ள கொண்டு நாங்க இங்க பாருங்க, நாங்க திராவிடியன் சார், நாங்க திராவிடியன், நீங்க ஆரியனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. காரணம், நான் திராவிடங்கிறதுக்கு இங்க பாருங்க இவ்வளவு பெரிய புக்கை எடுத்து வந்து வச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே போட்ட கெஜெட் நோட்டிபிகேஷனோட வந்திருக்கு. ராமச்சையா சார், ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கிட்டு மன்னிக்கணும். இல்ல ஆரம்பத்திலே சொன்னா உங்களுக்கு அந்த நேரத்துல நீங்க பேசுங்க. ஐயா, தேச தந்தைனா மகாத்மா காந்தியை சொல்றாங்க. தேசத்துக்கு தந்தை. இவர் யாருக்கு தந்தை? யாருக்கு தந்தை? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. சும்மா என்ன பேசுறீங்க? இது என்ன கொலாய் சண்டையா? அதுதான் சொன்னேன், யாரும் பேச வேண்டாம். கொலாய் சண்டை போறதா இருந்தா நான் எந்திரிச்சு போயிடுவேன், எனக்கு தேவை. ஐயா நானும் அப்பா இல்லையா மைக் ஆஃப் பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பேசும்போது அடுத்தவங்க பேச, யாரும் பேசாதீங்க. அவங்க பேசும்போது நான் பேச மாட்டேன். யாரும் பேசாதீங்க. ஒரே ஒரு ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். ஐயா, இப்போ கலைஞர் இவரு ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில் வந்து இந்த துப்பட்டா, கருப்பு துப்பட்டா போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போச்சு பார்த்தீங்களா? மாறாப்பு அந்த காலத்தில் அணிவதற்கு தடை இருந்தது. அன்றைக்கி வந்து ஜாக்கெட் போட முடியாது, அன்றைக்கி வந்து அடுப்பாங்கற இல்லை படுக்கை இருந்தால் பெண்களுக்கு இருந்த சூழலில் இன்றைக்கி 2025 கருப்பு துணியை பார்த்து அவுத்துட்டு தான் அனுப்புகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிகழ்ந்துருக்குல்ல. இது கூட எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் பேசியிருக்கிறாரு, அன்றைக்கு காளையோட சின்னங்கள் அங்கே இருக்கிறது, 3600 ஆண்டுகளுக்கு முன்னாடி காளையின் சின்னம் இருக்குது, இது திராவிடியர் சின்னம்ன்றாரு, அது தமிழர்களின் சின்னம், ஏன் இப்படி திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவருக்கு கேட்குறாருன்னா, ஏற்பாடு மூர்த்தி கேட்குறாரு. ஸோ இதை குறித்து உங்களுடைய பார்வை? காவல்துறையே அது வந்து தவறுன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருச்சு, புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? யார் மேலே? காவல்துறை மேலே. ஆமாம், காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். இரியா நடவடிக்கை எடுக்கணும்னு மட்டும் பேசுறீர. நீட்டுக்கு நெட்டுக்கெல்லாம் எலெக்ஷன் இது எக்ஸாம் எழுத போகிற பொண்ணுகளை எல்லாத்தையும் உள்ளே இருக்க ஜட்டியிலேருந்து எல்லாத்தையும் கழுவி மோந்து பார்த்து அனுப்புறீங்களே, அது மாத்திரம் எந்த வழியில் நியாயம்? அப்போ வந்து அது ஒன்றிய அரசு பண்ணுனா அது அடங்கி இருப்பீங்க. பெருசா தெரியுது. பிஜேபி நீங்கள் ஒண்ணா? பிஜேபி என்ன செய்யுதோ அதை இங்க செய்வீங்க. நாங்க அதை செய்யலையா? செஞ்சுட்டீங்களே. பாரு, எங்களுக்கு அந்த காவல்துறை காவலருக்கு வந்த தகவல் என்னன்னா, கருப்பு துப்பட்டாவை போட்டு அந்த 5 பெண்கள் வந்து முன்னாடி நின்று கலைஞர் ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, பெரியார் ஒழிகன்னு கத்துவாங்கங்கிற மாதிரி அந்த காவலருக்கு தகவல் வந்திருக்கு. அவருக்கு மட்டும் வந்திருக்கு. அவருக்கு மட்டும்தான் வரும் தகவல்னா. ஊருக்கே மைக் போட்டா சொல்லிட்டு வருவான். அப்போ வந்து அதனால கருப்பு கொடி காட்ட வந்திருக்காங்க. ஏயா ஒரே மாதிரி 5 பொண்ணுகளும் ஒரே மாதிரி கருப்பு துப்பட்டா போட்டு வருவாங்களா? என்ன அதிசயம்? போட்டு வந்தா நீங்க அவுப்பீங்களா? நாங்க காவல்துறை வச்சு உங்க காவல்துறை வச்சு நீங்க அவுப்பீங்களா? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? எது? பெண்களுடைய மாறாப்பை கழட்டக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுத்தா? பாரு, நாங்க ஒன்னும் கலட்டல. அவங்களா எடுத்து மடிச்சு வச்சுட்டு போறாங்க, திரும்ப வந்து எடுத்து போட்டு போறாங்க. அப்ப ஸ்டாலின் அவர்களுடைய நான் கேக்குறேன், இங்க ஒரு எடுத்து பாரு, ஒரு மொபைல எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல துப்பட்டா இல்லாம ஜட்டி
வேஷ்டி மட்டும் இல்லாம ஒரு இலைய ஒட்டி வச்சுக்கிட்டு எத்தனை பொம்பளை வந்து நிக்கிறா, அவளுக்கெல்லாம் என்ன வக்காலத்து வாங்குற? அத்தனை பொம்பளையும் ஸ்டாலின் முன்னாடி வந்து நின்னாங்களா? இல்ல ஸ்டாலின் மேல நின்றா என்ன எல்லாம் ஊடகத்துல வருது, ஊரு உலகமே பாக்குது. அப்புறம் என்ன இருக்கு? ஒரு இந்த இன்ஸ்டாகிராம் காமாட்சி ஐயா, அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். இந்த பாரு, தனிப்பட்ட சுதந்திரம் சொல்ல வர பெண்களுடைய மாறாப்பை அவுற்பதற்கு உங்களுக்கு யாரும் மாறாப்பை இங்க பாரு, தவறா பேசக்கூடாது. அது மாறாப்பு தானே? மாறை மூடுவது மாறாப்பு. மாறாப்பு இல்ல, மாறை மூடுவது மாறாப்பு. அது ஏன் கழட்டினீங்க? மாறாப்பு போடுறதுக்கு, ஜாக்கெட் போடுறதுக்கு இதுவே வந்து எங்களுடைய ஆட்சிக்கு முன்னாடியே தந்தை பெரியாரு இதுக்காகவே போராட்டம் பண்ணாரு. புரிஞ்சுக்கோ என்னன்ட்டு. ஜாக்கெட் போடுறதுக்கு அதுக்கு 2020 அவுக்கு சொன்னாரா? 2020 கழட்ட சொன்னாரா? வந்தா 2000. சரியா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க மடமாட்டாதீங்க. அவங்க தான் எடுத்து மடிச்சிட்டு போறாங்க. 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக இது திராவிடத்தோடைய அடையாளம் சொல்றாரு. இது ஏன் அப்படி அப்பட்டமா வரலாறு திருடுறீங்கன்னு தான் ஒரு கேள்வி. யார் சொன்னா வரலாறு? ஸ்டாலின் தான் சொல்றாரு. இந்த பாரு ஐயா, நான் கேட்டது சொல்லுங்க. ஸ்டாலின் சொன்னது இங்க பாரு, பிரிட்டிஷ்காரன் போட்டது கெஜெட் இருக்கு, சரியா? அந்த கெஜெட்ல என்ன சொல்றான்னா, இந்த திராவிடங்கிறது வந்து ஆரியம் திராவிடியம் 2 தான். இந்த திராவிட குடும்பங்கிறது வந்து த்ரூஅவுட் இந்தியா பூரா பரவி இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆசியா கண்டத்துல அதிகமான இடங்கள்ல எல்லாம் இந்த தமிழ் மொழி பேசப்பட்டு இருக்கு. அத தமிழ் மொழி என்ன சொல்றான், திராவிட மொழின்னு தான் சொல்ற குறிப்புகள் இருக்கு, சரியா? ஆஸ்திரேலியால இது அதிகமாவே பயிரப்பட்டு இருக்கு. ஆஸ்திரேலியால இது அதிகமா இருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி உங்களுடைய கருத்து. எய்ட்ஸ் கொடுத்தா உலகம் முழுக்க இருக்கு. என்ன திரும்ப சொல்லுங்க. எய்ட்ஸ் உலகம் முழுக்க இருக்கு. அப்ப தமிழ்ல வந்து இவர் எய்ட்ஸ்ங்கறாரா? திராவிட மொழி குடும்பத்தை என்னங்க பேசுறாரு? நீங்க உட்கார்ந்து வச்சிருக்கீங்க. வெளியில போய் சொல்லுங்க. உலகளாவியலாக ஒரு நோய் பரவி தமிழ் மொழியை பார்த்து ஒரு திராவிட மொழியை பார்த்து எய்ட்ஸ்ங்கறாரு. இதைத்தான் பெரியார் தமிழ் மொழியை பெரியார் இப்படி வந்து இழிவுபடுத்தியதாக ஒரு செய்தியை சொல்றாரு. அது என்ன சொல்லுவீங்க? என்ன பெரியார் தமிழ் மொழியை குறித்து என்ன சொன்னாரு? இங்க பாருங்க. குறைந்தபட்சம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது கிரைம் போட்டு வழக்கு. ஓகே, சரி பண்ணலாம். ஆமா, பெரியார் என்ன சொல்றாரு? எனக்கு முட்டாள்கள் போதும், அறிவாளிகள் தேவையில்லை. பிளாட்டோ சொன்னது. பிளாட்டோ சொன்னது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதையாவது ஒன்றை பார்த்து தான் ஒன்று தோன்றும். அது சயின்ஸ் உங்களுக்கு தெரியும். பெரியார் சொன்னது எனக்கு முட்டாள்கள் போதும், அறிவாளிகள் தேவையில்லைன்னாரு. பிளாட்டோ சொன்னது என்னது? இருக்குதுங்க, அறிவாளி முடிவெடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து பெரியார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பெரியார் எழுதி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். தமிழ் மொழியை குறித்து வந்து இது ஒரு பெரிய பெரியார் இழிவுபடுத்தி விட்டான்னு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. யார் சொன்னது? அதுக்கு இங்க பாரு, எல்லா முட்டா பயல்களும் சொல்றானு. நீ ஒரு நடுவரா உட்கார்ந்துகிட்டு ஒரு பேசக்கூடாது. ஐயா, எந்த இதுல யார் சொன்னாங்கன்னு சொல்றதா என் வேலை. இங்க பாரு, சொல்லுங்க. எங்கயாவது காட்டு. இந்த இருங்க, இங்க பாரு. அது செல்லாது, அதெல்லாம் செல்லாது. ஏதாவது காட்டு. நீங்க இந்த காணொளி தரேன், காணொளி தரேன். இருங்க ஒரு நிமிஷம் சும்மா இருங்க. காணொளி கிடையாது ஐயா. அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் மொழியை அட்வான்ஸ் ஆக்குன்னு சொன்னாரு. ஆனா இது புரிதல் எல்லாம் பேசுறீங்க. தொல்காப்பியம் எல்லாம் நம்மள்ட்ட இருக்குடா, அதை மொழிபெயர்த்து அட்வான்ஸ் ஆக்கி கொண்டு வான்னு சொன்னாரு. தமிழ்ல எதுல மொழிபெயர்த்தா? நீங்க திருக்குறளை வடிவமைத்து ஒரு வெள்ளக்காரன் தான். திருக்குறளை எப்பயும் குறி தோண்டி போத்திருப்பீங்க. அவருக்கு செலவச்ச ஒரு கலைஞர் கருணாநிதி தான். தமிழ் வரலாறு அவரோட பையன் தான் இன்னைக்கு பாலம் போட்டிருக்காரு. எல்லாம் செஞ்சது திமுக. நான் கேட்குறேன் உங்களுக்கு, திமுக ஒரு காலத்தில் வந்து நாயை பார்த்தா பையன், பேயை பார்த்தா பையன், அதை கண்டா பையன், புளியை பார்த்தா எனக்கெல்லாம் காட்டில் புளி எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் அறிவாளிகளை கண்டால் பயந்து கொள்கிறீர்கள். இப்ப திமுக பார்த்து பயப்படுறாங்க. பெண்கள் வந்து திமுக பார்த்து பயப்படுறாங்களே. யார் சொன்னா? யார் சொல்லல? பெண்கள் வாழ்வதற்கு வகை செய்து கொடுத்ததே நாங்க தான். சொத்துல சம உரிமை கொடுத்ததே எங்களுடைய கலைஞருடைய ஆட்சியில தான். பெண்கள் மீது கை வைத்தது நீங்க தான். பெண்கள் மீது கை வைத்தது திமுக நபராக அந்த குற்றச்சாட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல பெண்கள் மீது கை வைத்தது திமுக ஆதரவாளர்கள். அண்ணா யூனிவர்சிட்டி சன்னா துரைசாமி, அவருக்கு வயசு 62 வயசு. அவர் இலக்கிய அணியில் இருக்காரு. இதுதான் தவறாக நீங்க கட்டமைக்கிறது. இந்த ஞானசேகர் திமுக சம்பந்தம் கிடையாது. இத வந்து மாசுவ சொல்லுங்க. கூடவே வச்சிட்டு சுத்துறாங்க. மாசுவ சொல்லுங்க. மைக்க போட்டு எல்லாத்துக்கும் பேசுறாங்க. மாசுவ சொல்லுங்க. அவருடைய கருத்தை சொல்லுங்க. சரி இருங்க. நாங்க சொல்ல கூடாதா? ஐயா நாங்க தான் நீங்க சொல்லுங்க. அவர் பேசுங்க. இருங்க. அவர் பேசுங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். இருங்க. நீங்க பேசுங்க. அதெல்லாம் இங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு திமுக செந்தில் ஒரு நிமிஷம். ஐயா இருங்க. ஒரு யூடியூபரா இங்க பாரு. இவர் அண்ணா வேறமா கிடையாது. அது பொதுக்கூட்டம் இல்ல. ஆஃப் பண்ணியா? இருங்க.
அதுதான் முறைப்படி பேசுறது, முறைப்படி டிபேட் முறையா அவருக்கான நேரம் இது. செந்தில், நீங்க அமைதியா இந்த இருங்க. மாதிரி ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். 2 ஸ்பீக்கர் இருக்கு தொண்டையில, அதனால இவர் கத்துறாரு. எங்களுக்கு ஒரு நான் ஸ்பீக்கர் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். அவருக்கான நேரம் இது. அவர் வாய்க்குல்ல, நீ என்ன அவருக்கு ஒட்டு? எடப்பாடி அவருக்கு என்ன நீ ஒட்டு? எங்க ஜனநாயகத்தை யார் சும்மா இருங்க. ரொம்ப ஓவரா சரி, சரி. நான் சும்மா இருக்கிறதுக்கு இங்க வரல. ஐயா ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சும்மா இருக்கிறதுக்கு நான் வீட்டுல இருக்கிறேன். ஒன்னு கேட்கும் போது நீ பேசு. காமாட்சி ஐயா, அவர் இப்போ பேசும்போது இவர் பேசும்போது திமுக நபர் குறுக்கிட்டதுனால இவ்வளவு சர்ச்சை. அதுக்கு நீங்க தான் அமைதியா நான் இருங்க. குறிப்பிட்டேனா? நாங்க அவரு- குறிப்பிட்டோம். அவரு. நாங்க குறிக்கிடவே சரி, இல்லை. இருங்க. நீ கேட்ட சரி, ஒரு கேள்வி. நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஐயா நீங்க பேசுறீங்க. இப்போ என்னதான் வேணுமா உங்களுக்கு? என்ன வேணும் ஐயா? ஆ? எல்லார் வீட்லயும் எங்களுக்கு ஈவே ராமசாமி போட்டா வச்சு இங்க பாரு. போட்டா வச்சு ஒன்று கொடுத்துருங்களேன். இந்த ரேஷன் கடையில் கரும்பு கொடுக்குற மாதிரி எல்லார் வீட்டுக்கும் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பெரியார் போட்டா கொடுத்து. ஆமா ஐயா, அது குறித்து ஒரு இங்க கேள்வி பாருங்க, இருங்க. நாங்க வந்து அத சொல்லலங்க. பெரியார் போட்டோவை அண்ணா, நீங்க நேரடியாக கருத்து நாங்க பதிவு பண்ணுங்க. தந்தைன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பட்டுக்கிருச்சு? ஏங்க, உங்களுக்கு எல்லா சொல்ல வந்து தந்தை ஐயா, நீங்க எப்படி பேசலாம்? காமாட்சி ஐயா, நீங்க காமாட்சி ஐயா, நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நாங்க சொல்றோம், எங்களுக்கு ஏற்புடையது. உங்களுக்கு ஏற்படலைன்னா உங்களை நாங்க கட்டாயப்படுத்தல. உங்க தந்தைன்னு உங்க மேல சொன்னீங்க. எஃப்ஐஆர் போட்டு ஐயா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். உங்க தந்தைன்னு நீங்க புரியுதா? நீங்க வரம்பு மீறீங்க. ஐயா காமாட்சி ஐயா, அதுக்கு என்ன இது மலக்காடு பண்றோமா? நீங்க வரம்பு மீறீங்க. அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்க கோவப்படாதீங்க. அவர் தானே என்ன பார்த்து கேள்வி கேட்டாரு. உங்களை பார்த்து கேட்கல, பொதுவா கேட்கிறார். நீங்க சொல்லுங்க அண்ணே. போதுமா? அதாவதுங்க, ராமசாமி நகர் என்னைக்கோ செத்து போயிட்டாருங்க. அந்த ஆளை ஏன் நம்ம தோண்டி திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம்? கொண்டாந்து எங்கள் மேலே நீங்கள் திணிக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை சார். உங்களுக்கு நல்ல பெருசுன்னு நீங்கள் சொல்லிங்க சார், அது எங்ககிட்ட வந்து காட்டாதீங்கன்றோம். வரலாறு இது ஒரு உதாரணம், இதுக்கு ஒரு சிரிப்பு. வரலாறு சார். இதுக்கு ஒரு உதாரணம். உங்க வரலாறு சொல்றாரு நீங்க சார். என்ன வரலாறு? வரலாறு உங்களுடைய வரலாறு பெருசு இல்லையா? அப்ப என்னையா வரலாறு? அவர் சொல்றதுதான் வரலாறு, நாங்க சொல்றதெல்லாம் அப்ப சாவக்கடா. என்ன பேசுற ஐயா, கொஞ்சம் தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, நடுவர் தண்ணி குடிங்க. கொஞ்சம் டென்ஷன் நாங்க ஆகாதீங்க. தண்ணி குடிக்க வேணாம். நாங்க ஏற்கனவே தண்ணி போட்டுட்டு தான் வந்திருக்கோம். சூப்பர். திமுக ஆட்சி. இப்போ 12 மணிக்கு முன்னாடியே கடை திறந்துச்சுங்கிறத நிரூபிக்க வேணுமா? ஐயா, மாறி மாறி பெரியார் இல்லைன்னா இங்கே ஒருத்தனமே படிச்சிருக்க முடியாது. நாங்கள் தான் உங்களுக்கு கோமணத்தையே கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1912 தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு 40 கார்ப்பரேஷன் பிரைமரி ஸ்கூலை தொடங்குறாங்க. 1848 மகாத்மா ஜோதிலால் பூலே இருக்கார்ல, அவரோட மனைவி பூனேவில் பெண்கள் படிப்பதற்கான ஸ்கூலை தொடங்குறாங்க. எப்போ? 1848. 1837 சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தொடங்கப்படுகிறது. 40 பிரசிடென்சி காலேஜ். 1914 குயின் மேரிஸ், 15 விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், 1925 லயோலா காலேஜ், 46 விவேகானந்தா காலேஜ், 47 பச்சையப்பன் கல்லூரி. இதில் எங்கே வந்து பெரியார் திறந்து வச்சார்? சோலி முடிஞ்சு. சொல்லுங்க ஐயா. என்ன இப்போ பெரியார் இங்க வந்தாரு எங்களை படிக்க வைக்கன்னு கேக்குறாரு அண்ணன். நான் ஒரே நிமிஷம், இப்போ இதை குறித்து வழக்கறிஞர் பேசட்டும். இதை குறித்து வழக்கறிஞர் டிபேட்டே முடிச்சிருவோம். பார்ப்பனர் கையில் மட்டும்தான் பத்திரிக்கை இருந்துன்னு சொல்லி சொந்த காசுல தினத்தந்தி சிவந்தியாத்திரி இடம் வாங்கி கொடுத்தது பெரியார். ஒரே ஆண்டில் முடிச்சிடறேன். ஒரே ஆண்டுல பெரியார் எழுதினாங்க. அப்போ சொன்னார், என்னை விமர்சிக்கும் அதிகாரத்தையும் நான் தான் அவனுக்கு கொடுத்தேன்னு போய் சொல்கிறாருன்னு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை பேச வைத்ததும் தந்தை பெரியார். ஒரே அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஊமையா இருந்தாரு, எங்கள் தாத்தா பிறவிலே ஊமையா இருந்தாரு, எல்லாமே கோமணத்தை கட்டிட்டு வயல்வெளியில உழுதுட்டு கிடந்தீங்க. சும்மா இருங்க. யார் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு உத்தியோகம் வந்தீங்க? எம்பவர்மெண்ட் ஆக்குறது பெரியார். அண்ணா நீங்க பேசணும். ஒரு நிமிஷம். ஒரு காமாட்சி ஐயா, நீங்க திரும்ப குறுக்கிடுறீங்க. நீங்க தான் மூத்த முன்னோடி, நீங்க தான் உதாரணமா இருக்கணும். நீங்களே எப்படி செய்யலாமா? அவர் பேசட்டும். இல்ல, இந்த எம்பவர்மெண்ட் இருக்குல்ல, இதை கொண்டு வந்து கொடுத்தது தான் தந்தை பெரியார். நாங்க அதற்கு முன்னாடி இவ்வளவு கல்லூரிகள் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சான்று இவ்வளவு பேரை படிக்க வச்சதுக்கான சான்று உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னா, நீங்க பெரியாருடைய ஏதாவது இங்க பாருங்க, பெரியாரோட கொள்கையில எங்களுக்கு முரண்பாடு இருக்கிற சில விஷயங்களுக்கு முரண்பாடு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, முரண்பாடு சில விஷயங்கள் இப்ப இந்த முந்தா நாள் ஒரு கட்சி நடத்துறாரு, நாம் தமிழன்னு. நான் தான் தமிழன் ஆச்சு, அப்புறம் ஏன்டா நாம் தமிழ் நான் கட்சி நடத்தணும்? ஐயா, நான் தெலுங்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிங்கய்யா. நான் தெலுங்குன்னு சொல்லிட்டு தான் நான் தெலுங்குன்னு சொல்லிடக்கூடாதுன்னா இப்ப திராவிடன் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு நிமிஷம் அப்படின்னு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாருங்க, நான் திராவிடன்னா எல்லாமே இங்க பாரு, தென்னிந்தியா முழுமைக்கும் ஒரிசா அண்ட் மும்பை கூட தமிழ் மொழி இருந்திருக்கு, திராவிட மொழி குடும்பம் இருந்திருக்கு. புரிஞ்சுக்கோ. திரும்ப பேசாதீங்க. நீங்க திரும்ப எமோஷனல் ஆகிறீங்க. உங்களுக்கு நேரத்துல நீங்க பேசுங்க. இருந்துக்கோ. நீங்க அமைதியா பேசுங்க. அதுவாங்கிறதுல தலைப்பு நீங்க வைக்கல. முதல்ல தலைப்பு உங்களுக்கு திருப்பி சொல்றேன்.
தலைப்பு நீங்க சொல்ல வேணாயா, நீங்க தான் சொன்னீங்க. தனியா பெரியார் தனியா வந்து ஒரு பெரியாரோட கருத்து சாதியை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கல்ல. பெரியாரோட கருத்துக்களை எங்களுக்கு முரண்பாடு இருக்குன்னா சில விஷயங்கள் இருக்கு. பிளாட்டோட கருத்துல முரண்பாடு, சாக்ரட்டிஸ் கருத்துல முரண்பாடு, எல்லா கருத்துக்களையும் காலத்துல சில முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். கலைஞரோட கருத்துல முரண்பாடு இருக்கா? இல்ல கலைஞர் வந்து காலத்துல அப்டேட் ஆகி கடைசியா இருந்து போனவர். அப்டேட் ஆயிட்டாரு. இன்னும் ஒரு 200 வருஷம் கழிச்சு கலைஞர் கருத்துல முரண்பாடு இருக்காங்கிற அந்த சந்தேகம் இருக்கும். ஏன்னா காலம் அப்டேட் ஆகுது. ஒரு காலத்துல வந்து பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது அப்படின்னு இருந்த காலம் போய் இப்ப பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் சமமா கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் உங்க மாதிரி ஆள்லாம் இருக்கீங்கல்ல, அதனாலதான் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்துற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் வந்து எம்பவர்மெண்டா தான் நான் பாக்குறேன். மோட்டார் பைக் ஒண்ணுங்க மோட்டார் பைக் ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி பேர் வேண்டாம், அந்த கண்ட்ரியில ஒரு பெண் கார் ஓட்டினதுனால கார் ஓட்டிட்டாங்க, அதுக்காக வேண்டி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றேன். இந்த மாதிரி சொசைட்டில பெரியார் சொன்னாரு, பொம்பளை நீங்க பொம்நாட்டிங்களா சந்திராயன் 2 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்றான், எனக்கு தெரியல, நீங்க ராக்கெட் ஓட்ட வேண்டாமா, கல்பனா சால்வா ஓட்டினாங்கல்ல. இல்ல அந்த இஸ்லாமிய நாட்டுல பெண்கள் கார் ஓட்டுறாங்கன்னா அது பெரியார் தான் காரணமா? ஏதாவது கருத்துக்கள் போய் சேர வேண்டாம்னா இது வரை கூக்குறதா. அப்ப இந்த எம்பவர்மெண்ட்னு சொல்றோம்ல, ஆனால் அம்பேத்கர் இந்த எம்பவர்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் நான் தலைவனா ஒத்துக்கிறேன், தந்தை பெரியார் நான் தலைவனா ஒத்துக்கிறேன். கருத்துக்கள்ல முரண்பாடு இருக்கலாம். இப்ப வீசும் காற்றில் ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். ஆனால் அம்பேத்கர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்ல, பாடலாசிரியர் பழனி பாரதி சொன்னது அதை. ஆனால் அம்பேத்கர்னு சொல்றேன், எப்படி அவர் சொல்லியிருக்க முடியும்? சொல்லியிருக்க மாட்டார். அது இது மாதிரி தவறுதலான புரிதல்கள் இருக்குல்ல. ஒரு சாதிக்க வேண்டி இந்த சமூகமே எரிஞ்சு போட்டுன்னு சொல்றானே ஒரு தலைவனா, ஏன் அப்படி? பெரியார் சில சின்ன விஷயங்கள்லாம் அவர் சொன்னது. கண்ணையை பற்றி உங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். மதுரை வந்து கண்ணையை படிச்ச எங்களுக்கு எப்படி கண்ணையை பற்றி உங்களுக்கு கருத்து? மதுரை எரிச்சாங்கல்ல தெரியுமா அப்படின்னு ஒரு வரலாறு சொல்றாங்கல்ல, பேச வாய்ப்பு கொடுங்க, நல்ல கருத்தை சொல்லி தரேன். அதாவது கண்ணகி போராடியது வந்து தான் புருஷன் இன்னொரு வப்பாட்டி வீட்டில் வாழ்ந்தான் அப்படிங்கிற நீதி கேட்டு போராடல. ஏன் புருஷன் திருடன் கிடையாதுன்னு தான் பாண்டிய மன்னன் போய் நின்னா, ஏன் புருஷன் திருடன் கிடையாது, தெஃப்ட் கிடையாது அப்படிங்கிறத வழக்குங்க. அப்ப நீ தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்க பாண்டிய மன்னாங்கிறத கண்ணகியோட போராட்டம். அதே தான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டு பெண்கள் எங்களுக்கு சொந்தமே தவிர உங்களுக்கு சொந்தம் கிடையாது, கண்டவன் கை வைக்கிறதுக்கு இந்த சமூகத்திலேயே பெண்கள் மீது அத்துமீறல் நடக்கும். யாரு சொன்னது? ஒவ்வொரு தாய்மாரும் சொல்றாங்க, ஒவ்வொரு பெற்றோரும் சொல்றாங்க. ப்ரொஜெக்ஷன் பண்றீங்க. இது ப்ரொஜெக்ஷன் இல்லையா, நிதர்சனமான உண்மை. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பெண்கள் மீதான அத்துமீறல் நடக்குதா நடக்கலையா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு வந்து ஏங்க எப்ப நடக்கலங்க? பொள்ளாச்சி ஜெயராமனோட கூட்டணி, பொள்ளாச்சி ஜெயராமன் வந்தாங்க 100 பெண்களை அழைச்சு கொண்டு 200 பொள்ளாச்சி ஜெயராம் பிரிட்டிஷ் பானை யாருங்க? நீ மணிப்பூர் தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் எல்லாம் இருந்து. அப்போ உங்களுக்கு ஆட்சி செய்ய துப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க மக்கள். என்ன சொல்றீங்க? வக்கு இல்லை, இது போன்ற கீழ்த்தரமான வார்த்தைகளை முதல்ல பதிவு பண்ணாதீங்க. ஐயா இல்லையா, மக்கள் சொல்கிறார்கள், மக்கள் பிரஜையாக அவர் வைக்கக்கூடிய கேள்வி வைக்கிறேன். மக்கள் வந்து உங்கள்கிட்ட விளக்க போட்டுக்கிட்டு வந்து சொன்னாங்க இல்லையா? மக்கள் சொன்னாங்களா? நீங்க திரும்ப திரும்ப இந்த விளக்கு போடுறது, பண்ணி போடுறது, இத பத்தி பேசாதீங்க. சரி சரி ஐயா, ஒரு நிமிஷம். சரி, முதல் கருத்து இன்னும் இவர் பதிவு பண்ணிட்டோம். நாகரிகமா நான் கருத்து நான் டெலிவரி பண்றேன், நீங்க கேட்டது. தந்தை பெரியார் வந்து எந்த இடத்துலையும் தலைவனாவோ அரசியல் வயமாவோ ஆகியிருந்தா தந்தை பெரியார் நீங்க சிஎம்மா தான் இருந்திருப்பாங்க அந்த கட்சியில. ஆனா அவர் சொன்னார், நான் அரசியல் வயமாயிட்டா என் கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்படும்னாரு. இப்ப தென்னை மரத்தை வெட்டினதை பத்தி நேற்று ஒருத்தர் சொன்னார், சைமான்னு சொல்லிட்டு. முதல்ல அவரு நாம் தமிழர் கட்சி நடத்துறாருல, அவர் காளிமுத்தோட தெலுங்கு பொண்டாட்டியை விரட்டிட்டு வந்து கட்சி நடத்த சொல்லுங்க, கையில் வழியை விரட்டிட்டு வந்து கட்சி நடத்த சொல்லுங்க நாம் தமிழர். அப்ப தென்னை மரத்தை ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கரெல்லாம் விரட்டிட்டா யாருங்க ஆட்சி பண்றதுங்க? இப்படி பேசுவார் ஏதாவது. இப்ப என்னன்னா அவர் வீட்லயே சந்தேகம் வந்துருச்சு. இப்ப இவர் வந்து இப்ப சந்தேகம், ஏன்னா இவர் வந்து யாரு தெரியுமா? இல்லப்பா சரி ஐயா, ஒரே ஊனூல் போட்ட பாப்பேன். சரி, பர்சனலா போவேனா? முதல் கருத்தை முதல்ல அவர் பாரத மாதா செதில் பதிவு பண்ணல சார், நீங்கள் உங்களுடைய முதல் கருத்தை பதிவு பண்ணிருங்க. அதாவது ஈவேரா போன்ற தலைவர்களுடைய புகழ்கள் மறைக்கப்படுகின்றதா, தவறாக சித்தரிக்கப்படுகிறார்களா என்பதுதான் இந்த விவாதத்தினுடைய மையப்பொருள். இல்ல, ஈவேரா பெரியாரை வைத்தும் வரலாற்றில் இருந்த தலைவர்களும் மலங்கடிக்கப்படுகிறார்களா? வரலாற்றில் இருக்கக்கூடிய தலைவர்களும் எடுத்துக்கலாம். சரி, முதல்ல ஈவேராவுக்கே வருவோம், ஈவேரா விஷயத்துக்கே வருவோம். ஈவேரா சாதியை ஒழித்து விட்டார்ன்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய குரலாக எல்லா இடங்களையும் ஒழிச்சிட்டு இருக்கு. அதுக்கு ஆதரவாக, ஈவேராவுக்கு ஆதரவாக திரு காமாட்சி நாயுடு அவர்கள் பேச வந்திருக்கின்றார். தமிழ்வேந்தன் நாயுடு அடிப்படை நாகரிகம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அப்ப காமாட்சி நாயுடு அவர்கள் இங்க பேச வந்திருக்கின்றார், ஈவேரா சாதியை ஒழித்து விட்டார் என்று சொல்லி. இதுல இருந்து அற்புதமாக தெரிகிறது சாதியை எந்த அளவுக்கு, எந்த லட்சணத்துல ஈவேரா ஒழிச்சிருக்கிறார் என்பது ஒன்று.
இரண்டாவது, ஈவேராவுக்காகவே வக்காலத்தாக நாங்களும் இருக்கின்றோம் என்று திமுகவின் சார்பில் பேச வந்திருக்கக்கூடிய அழகிய தமிழ் வேந்தன் அவர்கள் நெற்றியிலே அம்மனுடைய குங்குமத்தை பிரகாசமாக அற்புதமாக ஆன்மீகத்தின் அடையாளமாக வைத்து வந்து கொண்டு வைக்கிறதுயா ஆன்மீக பேசக்கூடாது. நீங்க அவர் கருத்தை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக அவர் ஏட்டிக்கு பூட்டியா பேசினாக்க அதுக்கு உங்களுக்கு டைம் தரேன், உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். நாங்க பேசும்போது மாத்திரம் குறுக்கிட்டீங்க. ஒரே நிமிஷம், யாருமே குறுக்கிட கூடாது, அதான் விதிமுறை. நீங்க பேசுங்க. நான் தெளிவா சொல்றேன், ஆன்மீகத்தின் அடையாளமாக தமிழ்வேந்தன் அவர்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதிகளை, பக்திமான்களை, கடவுள் ஏற்பாளர்களை எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக பேசிய ஈவேராவுக்கு நாங்கள் தான் ஈவேராவினுடைய எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை தூக்கிட்டு வந்து நின்று பேசுறீங்களே, அப்படிப்பட்ட ஈவேரா எந்த அளவிற்கு உங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன? ஆமா, நீங்க ஈவேராவை ஆதரிக்கும் பொழுது சாதியை ஒழித்தார்னு சொன்னீங்க. நீங்க ஒரு சாதிய சங்கத்தை நடத்தியவர், சாதிய அடையாளத்தோடு தான் உங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். அப்ப எங்கிருந்து சாதியை ஒழித்தார் நீங்க பேச வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இரண்டாவது, கடவுள் மறுப்பை பேசியதுதான் அடிப்படையான கொள்கை ஈவேராவுக்கு. அந்த ஈவேராவினுடைய கொள்கையை துளியும் ஏற்காமல் நெற்றியில வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடிய தமிழ்வேந்தனை நான் வாழ்த்துகின்றேன். ஆனால் அப்படி நெற்றியில குங்குமம் வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ்வேந்தன் அவர்கள் ஈவேராக்கு ஆதரவாக பேசுறது எனக்கு வியப்பா இருக்குன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஈவேரா நான் சொல்றேன், என்னோட கருத்துக்கள் சொல்றதுக்கு நேரங்கள் கொடுங்க, அப்புறம் என்னன்னா நானும் எழுந்து போயிடுறேன். சொல்லுங்க ஐயா. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை வந்து ஆற்றுக்கு குளிக்க போயிருக்காரு. அங்கே ஒரு பிராமின் ஒருத்தர் பூணூல் போட்ட ஒரு வைசியவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி ஆகாயத்தை பார்த்து கிழக்கு பக்கம் திரும்பி ஆகாயத்தை பார்த்து தண்ணியை தெளிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அது எப்பயுமே அந்த கவுண்ட மரத்துலேருந்து தண்ணியை தெளிப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் திரும்பிக்க, இவர் மேற்கு பக்கம் திரும்பிக்கிட்டு இவர் தண்ணியை தெளிச்சிருக்காரு. அவர் தெளித்து முடிச்சிட்டோன்னே, என்னையா நீங்கள் என்ன தண்ணியை தெளிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் என்ன தெளிச்சிங்கன்னார். நான் வந்து மேலே பிதர்களுக்கு வந்து நான் மோட்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, நான் வயல்களுக்கு நீர் பாய்ச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு. அப்போ எத்தனை இதில் முரண்பாடு இருக்குது பாருங்கள். இல்லாத ஒரு வயலுக்கு இவர் நீர் பாய்ச்சினங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அது மாதிரி இவர் இங்கே இல்லாத மனிதனுக்கு இது எப்படி இது சரியாகும்? சொல்லுங்க. பெரியார் எந்த இடத்திலும் கடவுள் மறுப்பு செய்யவில்லை, கோயில் பிரவேசம் தான் செய்தார். எல்லாரும் ஒரு இடத்தையும் செய்ய தமிழ்நாட்டில் ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தையும் ஈவேரா நடத்தியதில்லை. இந்த பாஜகக்காரர்கள் யார் என்று ஒரே வரையில் முடித்து விட்டுருங்க. மறைந்த இயக்குனர் மணிவண்ணனோட டைலாக் கூட, ஏண்டா மணியா யாரா அந்த சாதி கருமானத்தை கண்டுபிடிச்சா அப்படின்னு, மந்திரவாதம் கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரி கட்டா பிடிச்சான்னா. அடுத்து சொன்னான், இந்த சாதி கருமாந்திரம்லாம் ஒழிஞ்சு போச்சா நிம்மதியாக இருப்போமான்னு. நிம்மதியாக இருப்போம், நம்ம தான் குதிரை ஏற முடியாது, மறுபடியும் இழுத்தாந்து சாதியை பிடிச்சிட்டு அவங்க தான் இருக்காங்க. இந்த வார்த்தையை அப்பாவும் பதிவு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் இருக்க சபாநாயகர் சாதியை வளர்த்தது கலைஞர் கருணாநிதி, சாதியை வைத்து சாதியை வைத்து பிரிவினைவாதம் கலைஞர் கருணாநிதினு சொல்லியிருக்காரு. இதை ஏத்துக்கிறீங்களா? ஐயா நான் என்ன சொல்ற வர்றேன்னா, சாமியே வேண்டான்னு சொல்ற எந்த கட்சிக்காரன், திகாரனோ அல்லது திமுக காரனோ எந்த கோயிலும் இடிச்சதா வரலாறு இல்ல. சாமி இருக்குன்னு சொல்ற இவங்க தான் 100 வருஷ பழமையான கோயில் வரலாற்று செய்தார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி எந்த கோயில் இடிச்சாங்க? டிசம்பர் 6 எதையா இடிச்சாங்க? என்ன மறந்துட்டாங்க? கொலை செய்தார்கள். இதே காஞ்சி உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்துல இப்ப பண்ண வயது இருக்க மாட்டாரு, கருவறைக்குள்ள வச்சு அங்க பெண்களை வச்சு கல்லூரியில வச்சு கல்லூரியில வச்சு என்ன சார் கல்லூரி நீ சாமி சாமி ஒரு நிமிஷம். அப்போ எங்க வச்சு கற்பழிக்கின்றதான் பிரச்சனையை தவிர கற்பழிக்கிறது இல்ல சார். பெண்களுக்கு மீதான அத்துமீறல்கள் கலவரத்துக்கு என்ன சொல்றீங்க? என்ன சார் குஜராத் கலவரத்துக்கு ஒரே நிமிஷம். பெஸ்ட் பேக்கருக்கு என்ன சொல்றீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? திமுக போட்டேன். அதை பத்தி தான் கேக்குறோம்.
இங்க யாரும் குஜராத்துக்கு ஓட்டு போட்டதை பத்தி நம்ம யாரும் பேசல. இங்க யாருக்கு ஓட்டு அது வேற போட்டோம், பிரச்சனை. இங்க யாருக்கு போட்டோம், இங்க சமூகத்துல மணிப்பூரை பற்றி பேசினீங்க, இது ஏன் பேசல இது வரைக்கும்? 16 நாளுக்கு பிறகு முதல்வர் வாய் தந்திருக்காரு சார். ஊரு களியங்காடு. ஏன் சார்? என் ஊரு களியங்காடு. சரி சார், நான் ரெண்டே விஷயம் தான் பேசியிருக்கேன். இல்ல நான் 2 விஷயம் தான் பேசினேன். அந்த 2 விஷயத்துக்கு அவரால பொறுக்க முடியல. நிறைய ஒரு 2 நிமிஷம் நான் இன்னொரு கருத்து பதிவு ஒரு நிமிஷம். அவங்க இப்போ ரவிவர்தன் சொன்னார்ல, ஏதோ அவங்க ஊரில் இழப்பு விழுந்தாங்க தான் மணிப்பூரில் விழுந்தாலும் ஒன்று தான்னாரு. அவங்க ஊரில் இழப்பு விழுந்தால் பங்காளி மீஸ் அடிப்பார், மணிப்பூரில் ஒருத்தன் செத்த எங்கே மீஸ் அடிப்பாரா? என்னது இது? இல்ல மணிப்பூர்ல 2 பெண்ணு ரேப் பண்ணி அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி ஊர்வலமா பேசுறியா? நிர்வாணமா கூட்டிட்டு வந்த இனம் இந்த இனங்கள் பேசுது இனங்கட்ட தனமா. இதுக்கு ஒரு டிபேட் ஏயா ஒரே சிம்பிளான விஷயம் என்ன சிம்பிள் கிம்பிள். மணிப்பூருக்கு ஒரு அன்னைக்கு பாபர் மசூதியை இடிக்கும் போது நீர்லாம் எங்கேயா போனீங்க? அன்னைக்கு ஒரு மசூதியை கோயில இடிச்சது யாரியா? யார் இடிச்சா? இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு? எந்த வழிபாட்டு தலங்களையும் யாரும் இடிக்கவோ அல்லது அதை மாற்றவோ கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த அளவுக்கு அதே உச்ச நீதிமன்றம் தான் அன்றைக்கு வந்து அதே உச்ச நீதிமன்றம் 1450 ராமர் ஆலயத்தை எல்லாம் இடித்திருக்க கூடாது என்று சொல்லி இருந்தா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆமா, இங்க பாருங்க, பெரியார் வந்து நான் முழுமையா ஜாதியை ஒழிச்சிட்டேன்னு அவர் சொல்லல. அவர் கடைசி காலத்திலே என்ன சொல்றாரு? நான் எடுத்த காரியங்கள் நிறைவேறல, நான் ஜாதியை ஒழிக்கணும்னு முயற்சி பண்ண, ஆனா அது நிறைவேறலைன்னு தான் சொல்லியிருக்காரு. சரி, ஆகையினால இப்ப ஜாதிங்கிறது ஒழிக்க இயலாது. காரணம் என்னன்னா எல்லாமே அந்த மது போதையில இருக்க மாதிரி இப்ப ஜாதி போதையில எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கான். நாயுடுன்னு பேர், காமாட்சி நாயுடுன்னு பேர் போட்டதுக்கு ஜாதியை குறிக்கிறாங்க. நான் நாயுடு சங்கம் வச்சிருந்தேன், திராவிட தெலுங்கு முன்னேற்ற கழகம் வச்சிருந்தேன், எல்லாம் அது அறிவு பூர்வமா வர்றதில்லை. காலம் மாற 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 எப்படி இவரு சொல்றாரு, திரு மாப்பிள்ளை சீமான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு வந்து படிக்க 2008 திரு இவரை பார்த்ததுக்கு அப்புறம், பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு மாறி நான் வந்து பெரியாரை விட்டு விலகி வர்றேன், படிக்க அப்படிங்கிறாரு. என்னத்தை படிச்சாரு, எதை பார்த்து வந்தாரு? பிரபாகரன் எவ்வளவு நாள் பார்த்தாரு? பிரபாகரன் கூட இருந்து கொஞ்ச நாள் இருந்த நானே இதுவரை நான் பதிவு பண்றதே கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கும். அதே ராமகிருஷ்ணன் இருக்காரு, கோலத்தூர் மணி இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்கோம் நாங்க. ஐயா, இவ்வளவு பெரியாருக்காக நீங்கள் ஒரே நிமிஷம். இப்போ என்ன தலைப்புனாக்கா, வரலாற்றுடைய தலைவர்கள், தமிழுக்காக, மண்ணுக்காக, இனத்துக்காக போராடிய தலைவர்கள் பெரியாரின் பேரால் மழுங்கடிக்கப்படுகிறார். அது அவர்தான் பேசுறாரு, சீமான் தான் பேசுறாரு. வேற இவரு செந்தில்லாம் கூட இதுவரை அப்படி எல்லாம் பரப்புரை பண்ணது இல்ல. சீமானுக்கு முன்னாடியே இந்த கருத்தை பல நபர்கள் ஊடகத்தில் பதிவு செய்திருக்காங்க. ஆனால் அது பூதாகரம் ஆக்கப்படல. இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை மடைமாற்றுவதற்காக தான் திமுக இதை பூதாகரம் ஆக்கிறது குற்றச்சாட்டாக சொல்றாங்க. ஐயா, குற்றச்சாட்டா சொல்றாங்க. இதை குறித்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லுங்களேன். சார், முதல்ல இவங்க எரிச்சலே நம்ம வந்து எல்லாத்துக்கும் பெரியாரை காட்டுறது தான் சார். இன்றைக்கு வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்க இதை மடைமாட்டிருக்காங்கன்னு. ஆனால் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசுவதற்கு முன்னால் ஒரு சில்லி பயலாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க சார். சில்லி பயலுக்கு போட்டேன் சார். ஒரு பெரிய மனுஷன், என்னமோ ப்ரொஃபஸரு, அப்புறம் துணை பேராசிரியர்லாம் சொல்கிறாங்க. அந்த ஆளும் அதில் போய் சேர்ந்து நின்றுக்கின்னு கண்ட மெனிக்கு பேசுகிறார். அந்த எரிச்சல்ல இருந்து தான் இந்த வார்த்தையே வந்து வருது. நீங்கள் அந்த ஆள் இந்த ஆளுன்ற வார்த்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதை விட கேவலமாக பேசணுமா? எனக்கு கொஞ்சம் நாகரிகம் இருக்குல்ல. ஏன்னா அவங்க பேசுகிறவங்க அந்த மாதிரி பேசலை சார். சார், அவங்க என்ன தராங்களோ அதை தானே நம்ம திருப்பி தர முடியும். ஒரு பெரிய மனுஷன் சீமான் கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு கூட்டத்தை போட்டு நம்மெல்லாம் வந்து விஜயலட்சுமி பற்றி பேசணும் அப்படின்னு பொது வழியில் அவங்களுக்குள்ளே பேசுகிறார். இவனுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேட்டால் இவங்கெல்லாம் பெரிய பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எரிச்சலை உங்களுக்கு ஏதாவது பெரியார் செஞ்சுட்டு போட்டோங்க. அதை பற்றி சரி, குறிப்பிட்டதுக்கு மன்னிக்கணும். ஒரு செய்தி, இவர் பெரிய மனுஷன் பேசிட்டாருன்னு சொல்கிறாரு. நேற்று ஒரு சின்ன பொண்ணுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு சொல்லுது, மதுவை கொடுத்து மயக்க மருந்தை கொடுத்து எத்தனை பெண்களை, நடிகைகளை கற்பழிச்சார் என்பதற்கு லிஸ்ட் என்கிட்ட இருக்குன்னு ஓபன் டாக் நேத்து அவர்கிட்ட நான் காட்டினேன். இந்த பாரு பாருங்க, அந்த பொண்ணு சொல்றான்ல, அப்ப உண்மை இல்லாம சொல்ல முடியுமா? வழக்கு போடுங்க, நான் சந்திக்கிறேங்கிறா. ஓப்பனா சொல்லுது அந்த அம்மா. அவளையாங்க வழக்கு போடணும்? எவ்வளவு கையை பிடிச்சி இழுத்தாருன்னு சொன்னாங்கல்ல. அதாவது அதிகமான தவறுகள் நடக்க போய் தான் அது, அந்த தவறை அவர் சொல்லியிருக்காரு, சுட்டி காட்டியிருக்காரு. ஆனா அதை நான் பெருமைப்படலை, அது தவறு. அவருடைய தகுதியை மீறி அந்த வார்த்தையை அவர் பேசியிருக்க கூடாதுன்னு ஏற்கனவே நான் பல ஊடகங்கள்ல சொல்லிட்டேன்.
ஆனால் அதே வேளையில் வந்து அதுக்காக அவரை வந்து மிக மிக ஒரு செட்டிநாட்டை சேர்ந்தவர், அவர் ஒரு மக்களினுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சுட்டு பெரியார் மாதிரியே அர்ப்பணிச்சு செட்டிநாடு என்ன சொல்றாரு தெரியுமா? அவரை பற்றி செட்டியாரு நீ பாத்துக்க, நீ ஒரு எஸ்சி, செட்டியார் எப்படி பேசலாம்? ஜாதி எங்க வந்துச்சு? இங்க பாருங்க, இவங்க ஜாதி சொல்றாங்க. இங்க பாருங்க, செட்டியார் கூட ஆதி திராவிடர் தான். செட்டியார் ஆதி திராவிடர். நான் வச்சிருக்கேன் லிஸ்ட். பெரியாரை பற்றி பேசி மறுபடியும் சாதி பிரச்சனைக்குள்ள தான் கொண்டு போய் நானாங்க போனேன் ஜாதிக்குள்ள. அவர் தாங்க சாதிக்கு அப்புறம் ஈவேராவை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீங்க பேசுறதுக்கான நேரம் கொடுத்தா நீங்க பேசுங்க. சொல்றேன், ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். வீரமணி வந்து செப்டம்பர் 2019 பிபிசி தமிழுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க. அந்த பேட்டியில் பாசத்துக்காக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள என்ன அவசியம் இருக்குது, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அடிக்கடி பெரியார் சொல்லுவார். என்னவா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அர்த்தம்? திருமணம் தாண்டிய உறவு இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? பொறுப்பு. எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தவிர எந்த சந்தா இருந்தாலும் நாங்கள் நுழைவோம். ஓகே, அது மூத்திர சந்தா இருக்கட்டும், இல்லை கோயில் சந்தா இருக்கட்டும், எந்த சந்தா இருந்தாலும் எங்களுக்கு அதை பார்த்தா இதை பார்த்துடணும். உனக்கு தேவை சந்தோஷம். அது எங்கே கிடைச்சான்னா, ராமசாமி சொல்கிறாரு ஒரு பழங்கால இலக்கியத்தை சொல்லி அதில் வந்து தாயின் யோனியை தவிர்த்து மற்ற யோனிகளில் புணரலாம்ன்றாரு. இவர் அதை படிச்சுட்டு சொல்கிறாரு. அதில் அப்படி சொல்லுது, நான் ஒரு படி மேலே போய் தாயின் யோனியும் சேர்த்து எல்லாம் ஒன்று தான், வேணும்னா போக வேண்டியது தான். ஆதாரம் இருக்கா? திருச்சியில் பேசுறது, குடியரசு இதழில் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இன்றைக்கு இல்லைன்னு தான் அவங்க மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து தான் நீங்கள் இல்லை இதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவான், பறக்குதுன்னா இல்லைங்க அது பறக்கலைங்க உக்காந்துருக்குமா. அது மாதிரி இவங்க உக்காந்துக்கிட்டு எதை வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நீங்களும் ஊக்கூட்டிட்டு ஆதாரத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இதை பேசணும். ஆதாரம் இல்லாமல் பேசினா எஃப்ஐஆர் போடப்படும், சார்ஜ் போடப்படும், உங்களை ரிமாண்ட் பண்ணுவோம். எங்க கையில் வச்சிருந்தா ஜட்டியில் வச்சிருக்கீங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வருதாங்க காவல்துறை. இப்போ நம்ம வந்து ஈவே ராமசாமி நாயக்கரை பேசுவதே அதுக்கு சோர்ஸே யார் தெரியுமா? திமுக தாங்க. இவங்க விமர்சனம் பண்ணதுலேருந்து தாங்க நாம் எடுத்து வைக்கிறோம். 67 வரை. இப்போ முரசொலியில் தலையங்கத்தில் கார்ட்டூன் போடுறாங்க. வந்து இந்த மாதிரி எங்கள் ஆளுங்கள்லாம் வந்து ரவிக்க போகிறதால தான் துணி வேலை ஏறி போச்சுன்னு ராமசாமி சொன்னார்னு கருணாநிதி அவர்கள் தான் போடுறாரு. நீங்கள் அதனால தான் இப்போ அந்த மாறாப்பு கலத்தினதாக ஒரு இஷ்யூ போகுதா? இவங்க எதை பார்த்தாலும் வந்து அப்படி தானே இருப்பாங்க. இது பாருங்க, திராவிட நாடு இதழில் இவங்க 1000 கருத்து சொல்கிறாங்கல்ல. திராவிட நாடு இதழில் அறிஞர் அண்ணா என்று சொல்லப்படுகிற அண்ணாதுரை எழுதுகிறாரு, இப்போ தான் நம்ம வந்து 71வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறோம். அப்போ கொண்டாடிட்டு இந்த கடந்த ஆண்டு கொண்டாடி இருக்கோம். இந்த ஆண்டு வந்து பெரியாரின் திருமண வைபவத்தை காண அழைக்கிறார் பெரியார். வயசானவங்க சொத்துக்காக, வாரிசுக்காக இளம்பிள்ளைகளை வந்து கல்யாணம் பண்ணுறதை கடுமையாக நாடு முழுவதும் பெரியார் பேசினார். இது வந்து ரொம்ப பாவம், அந்த பெண்ணின் உணர்ச்சியை சாகடிக்கிறது. அப்படி கிழவனுங்க எவனா ஒருத்தன் கல்யாணம் பண்ணோன்னா எவ்வளோ வந்து விதவைகள்லாம் இருக்கிறாங்க, ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்ட தனிமையில் இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு நாடு முழுக்க நம்ம தான் பேசணும். பொதுக்கூட்டங்களில் அங்கே பாரு பெரியார், அது பக்கத்தில் இருக்கிறது யார், அவர் வளர்ப்பு மக அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து அந்த பெண்ணை வளர்ப்பு மகளாக வளர்க்குறாரு அப்படிலாம் நம்ம சொன்னோம். இன்றைக்கு அந்த பெரியார் வளர்த்த பெண்ணையே திருமணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிடுற போது கண்ணீர் துளிகளோடு நம்ம இளைஞர்கள் வந்து எல்லாரும் எதிர்கொள்கிறான். எப்படி வந்து இவன் வந்து பொருந்தா திருமணம் இதை பற்றிலாம் பேசணும். அப்போது என் போன்ற வயதானவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள எண்ணக்கூடாது. அப்படி என்னச்சா விதவியை வந்து முடிக்கட்டும்னு பல தடவை சொன்னார். நம்மெல்லாம் மறுமணம் செய்யணும்னு சொன்னார். நம்மெல்லாம் பகுத்தறிவு சிந்தனையோடு நெஞ்சை நிமித்து கொண்ட நம்முடைய தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கு கண்ணீர் சிந்திக்கொண்டு கண்ணீர் துளிகளோடு திரிகிறோம் அப்படின்னு சொல்லித்தான் திராவிட நாடு இதில் எழுதிட்டு தான் இவங்க 2 பேருக்குமான உறவு பிரேக் ஆகுது. இன்றைக்கி என்னன்னா இவங்க வந்து என்னென்னவோ காரணம் சொல்கிறாங்க. அப்போது திரும்ப நம்ம இன்றைக்கி பெரியார் மீது வைக்கிற விமர்சனங்கள், ராமசாமி என்ற பெயரால் நம்ம விமர்சனங்களுக்கு எல்லாமே குருநாதர் திமுக தான். ஐயா ஒரு நிமிஷம், அதுக்கு இவர் இன்னும் பேசவே இல்லை. இப்போது அண்ணன் சொல்லக்கூடிய கருத்துன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது.
ஈவேரா எப்படி வந்து பெரியாராக மாறினாரு, தட்சிணாமூர்த்தி எப்படி கலைஞராக மாறினாரு, அப்படியோ அப்படி இது எல்லாமே வந்து 2 பேரும் சேர்ந்து திராவிடன்ற ஒரு புள்ளிக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது ஈவேராவை பற்றிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகைப்படுத்தப்பட்டது என்பது 1967க்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. அதற்கு முன்னாடி அண்ணன் சொன்னது போல திமுக தான், அண்ணாதுரை அவர்கள்தான், அவர் கட்சியை சார்ந்தவர்கள்தான் ஈவேராவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை தொடர்ந்து வைத்தவர்கள். அதே அளவு விமர்சனங்களை திமுகவின் மீதும் அண்ணாதுரை அவர்கள் மீதும் முழுக்க 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 கடுமையான விமர்சனத்தை வைத்தவர் யார் என்று சொன்னால் ஈவேரா அவர்கள்தான். எனவே இவர்களுக்குள்ள இருந்த சண்டை எல்லாம் பார்த்தோம்னாக்க அதிலிருந்து ஒரு சிலதை நாங்கள் இன்னைக்கு பேசினாலே இதெல்லாம் தாங்க முடியாது. அண்ணன் சொன்ன உதாரணம் எல்லாம் அண்ணாதுரை அவர்கள் அப்பொழுது சொன்னது, எப்போ திமுக உதயமான போது அவர் சொன்ன திராவிட நாடு பத்திரிகையில் எழுதப்பட்ட விஷயம். நாம் என்ன சொல்கிறோன்னா, அந்த திமுக வந்து கருணாநிதி அவர்கள் எப்பொழுது தலைமையேற்றாரோ அதிலிருந்து தான் ஈவேராவினுடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டே வந்தது. அப்போ ஈவேராவினுடைய ஸ்டிக்கருக்கு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெருகூத்தி என்ன பண்ணாங்க, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் யாரு, ஈவேரா அவர்கள் என்றெல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இது எங்கே கொடுத்தாங்கன்னா ஐநா சபையில் கொடுத்ததாக பல வருடங்களாக புத்தகங்களிலும் பல வருடங்களாக மேடைகளிலும் திமுககாரர்கள் பேசி வந்தார்கள். ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்ப இருந்து இருக்குன்றீங்க. ஸ்டிக்கர் ஒட்டுற பழக்கம் இந்த திராவிட மாடல் சினிமா மாடலுக்கு உண்டு. சரி சரி. தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் என்று சொன்னது ஐநா சபையிலோ அல்லது ஐநா சபையில் இருக்கக்கூடிய துணை ஏதேனும் அமைப்புகளிலோ என்று சொல்லி பார்த்தால் அந்த எந்த ரெக்கார்டுமே இல்லை. இது இந்த தமிழகத்திலே இவர்களாக திகாவினுடைய மேடையிலே இவர்களாக வைத்துக் கொண்ட பட்டம் என்பது வெளியிலே தெரிஞ்சது. இந்த ஸ்டிக்கர் பிஞ்சுது. இப்படி சொல்றேன், இல்ல சொல்றேன் ஐயா, நீங்க நிறைய சொல்லணும், பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று சொல்லி இன்னமும் அவருடைய கல்லறையில வச்சிருக்காங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை திகாவினுடைய வேப்பேரி அலுவலகத்தில். அப்ப தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று யார் சொன்னது, எப்பொழுது சொன்னது என்பது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இது ஐநா சபையில் சொன்னது என்று பொய்யை சொன்னார்கள் ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவேரா அவர்கள், ஏன் நாங்கள் ஈவேராவை ஈவேரா என்று சொல்கின்றோம், ஏன் ஈவேராவை எதிர்க்கின்றோம் என்று சொன்னால், இந்த நாட்டிற்காக இந்த தமிழுக்காக போராடிய எத்தனையோ பேருடைய அந்த ஆன்மாக்களை போராட்டங்களை இவர் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த நாட்டினுடைய சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடியை அந்த திகாகாரங்க அத்தனை பேருடைய வீடுகளிலும் ஏற்ற வைத்து அன்றைக்கு கருப்பு நாள் என்று அறிவிக்க வைத்தவர் ஈவே ராமசாமி. அப்ப என்னுடைய தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் அத்துணை பேரும் இந்த நாட்டிற்காக போராடி உயிர் தியாகம் செய்ததை எல்லாம் இவர் என்ன பண்ணாரு, ஒரேடியாக கடுமையாக எதிர்த்தார், தடுத்தார் என்ற காரணத்திற்காகத்தான் ஈவேரா அவர்கள் இந்த தேசத்திற்கான ஒரு விரோதி என்கின்ற ஒரு வார்த்தைகளை, ஒரு எண்ணங்களை நாங்கள் எங்கள் இளைஞர்கள் முன்னாடி கொண்டு போறோம். அப்போ அது மட்டும் இல்ல, ஒரே நிமிஷம் ஐயா, அப்ப வந்து அந்த கருப்பு ஷால் சொல்றாரு இல்லையா, அப்பவே பெரியார் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்ட்டு, அப்ப பெரியார் எதிர்க்க தான் அந்த கருப்பு ஷால் அவுக்கு சொன்னீங்களா? இல்ல அந்த பெண்கள் அணிஞ்சிட்டு இருந்த கருப்பு ஷாலை பெரியார் எதுக்கு தான் பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் குற்றச்சாட்டு சொன்னாரு. அவர் 72 வயது, 72 74 வயதிலேயே வந்து மணியம்மையை திருமணம், 38 வயது மணியம்மையை திருமணம் செய்தார். 38 வயது மணியம்மையை திருமணம் செய்கிறாரு. விதவையை திருமணம் செய்கிறதுல அவருக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனாலும் எதுக்காக பண்ணினார்னா, அந்த கட்சியும் திராவிட கழகமும் அந்த சொத்தும் அதாவது வேறு தனி நபர்கள்ட்ட, தவறான நபர்கள்ட்ட போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் 20 வயசு 18 வயசு இருக்கும்போதே திராவிட கழகத்தில் பெரியார்கிட்ட வந்து மகளாகத்தான் பார்த்தாரு. அவர் பேருக்குத்தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரே தவிர மகளாகத்தான் அந்த பெண்ணை பாதித்து இங்க பாருங்க. அவர் என்னங்க பண்ண முடியும்? 72 வயசுல என்ன பண்ணுவாரு? அவர் பல நோய் அதுல வந்து 49 தான் திராவிட கழகத்திலிருந்து அவர் பெரியார் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஓட்டு அரசியல் வேண்டாம் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. அண்ணா என்ன சொல்றாரு, ஓட்டு அரசியல் வேணும், ஆட்சி அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தா தான் நம்ம நினைக்கிறதுல என்ன கதை கத்திரிக்காய். அப்ப வந்து
சொத்து வெளியில போயிடக்கூடாது கல்யாணம் முடிச்சிருக்காரு இல்லையா? அந்த கட்சியும் கட்சியினுடைய சொத்துக்களும் வந்து தவறான நபர்கள் கைக்கு போய் சேரக்கூடாதுன்னு அப்போ அதனாலதான் வந்து இப்போ திமுகவை கலைஞர் குடும்பம் விட மாட்டேங்குதா? எது சொத்து வெளியில போயிடக்கூடாது திமுகவே மாறி மாறி கலைஞர் இங்க குடும்பம் பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சொல்லுங்க ஏர்போர்ட் என்ன சொல்லுங்க. அதாவதுங்க சொத்துன்றாருல, ஏது சொத்து அவருக்கு? அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க கேளுங்க. எது தெரியுமா ஐயா? என்னது ராமசாமி நாயக்கன் அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சவங்க? என்ன வேலை செஞ்சாங்க? ஏங்க அந்த கடையிலே அந்த காலத்திலேயே அவங்க வந்து ஜமீன் மாதிரி வாழ்ந்தவங்க. என்ன அவங்க வந்து பெரிய வியாபாரி. அவங்க என்ன காமாட்சி நாயுடு இங்க பாருங்க கூட ஜமீன் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஜமீன் மட்டும் நான் அரச குடும்பம் சும்மா இருங்க. ஆமா, சவுதி அரேபியா. இங்க பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியார் குடும்பம் வந்து லேஸ்பட்ட குடும்பம் இல்ல. அந்த குடும்பத்துல வந்து அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரன்ல இருந்து அவ்வளவு பேரும் பெரிய அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன குடும்பம். இதான் பாயிண்ட். ரெண்டாவது ஆமையா அவருக்கு எல்லாம், அதாவது எல்லாமே சுத்தி சுத்தி அவங்க எல்லாம் கவட்டுக்குள்ள வர்ற ஆளுங்க. அவங்களுக்கு அதான் புத்தி. நாங்க உண்மையா பாரு, அவருக்கு மாநகராட்சியினுடைய அப்ப இருந்த நகராட்சி தலைவரா இல்லையா? சாதாரண ஒரு நபரா நகராட்சி தலைவரா இருந்திருக்கு. சொத்து வெளியில போயிருந்தா இப்ப கலைஞர் பின்னாடி ஸ்டாலின் இடையில சொறி சொறி விட்டுட்டு நீ இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணி பேச இல்லையா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு பெரியார பத்தி பேசல. கலைஞர் எதுக்கு அங்க தாங்க அவர் மூத்திரத்தை குடிக்கணுமா? கலைஞர் திமுக அப்படி குடிக்கிறீங்களா? நாங்க குடிச்சிட்டு தானே இருக்கோம். சூப்பர்யா. அப்ப இதுக்கு ஒண்ணும் செய்யறது இல்ல. ஆனா நீங்க சொல்லுங்க. அதாவது என்னமோ அந்த கூட ஜமீன் பக்கத்துல இவங்க பக்கத்துல ஒரு நிமிஷம் ஐயா, பிஜேபி மாட்டு முத்திரம் குடிக்கிறாங்க, நீங்க பெரியார் முத்திரம் குடிக்கிறீங்க. இங்க பாரு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இல்லையா, நீங்க சொன்னதுனால சொல்றேன். நான் சொன்னதுனால நீ வந்து கேட்ட கேள்விக்கு நான் ஆமான்னு சொல்றேன். நான் எதுக்குமே இங்க பாரு, என்னை பொறுத்த மட்டும் நாங்க வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேச இயலாது. உண்மையை தான் நாங்க பேசுவோம். சில பேர் வந்து இந்த விக்கி மீடியால தவறான செய்திகளை பரப்புரை பண்றது, அதை எழுதுறது, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, மாமன் சொன்னா, மச்சான் சொன்னா, அக்கா சொன்னா, சில கதைகளை கொண்டுட்டு வந்து புனையக்கூடாது. அதிகாரப்பூர்வமா நான் கெஜெட்ல வச்சிருக்கேன். எல்லாம் அரசாங்கத்தினுடைய கெஜெட். யாரு பிரிட்டிஷ்காரன் எப்ப இவர் பிறந்தாரு, எப்ப வளர்ந்தாரு, அவங்க குடும்ப நிலை என்ன, அவங்க சொத்து பத்தி என்னங்கிற டீட்டெயிலாம் இருக்கு. இவர் பல முறை சொல்றாரு பெரியார் குடும்பம் வந்து ஏதோ பிச்சைக்கார குடும்பம்னு. ஏன்னா நீங்க பிச்சை போட்டீங்க, அந்த வார்த்தையை அவர் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய குடும்பம் அது. அவர் எல்லாத்தையும் வச்சிருக்கேன்றாரு. அதை கொடுத்து நீங்க சொல்லுங்க. அவங்க அப்பா பேரு வெங்கட்ட நாயக்கருங்க, அம்மா பேரு சின்ன தாயம்மாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கல்ச்சருக்கு உதவியாளர். உதவியாளர் அல்ல கைன்னுவாங்கல்ல. இல்ல உதவியாளர் அப்படி கொச்சப்படுத்த இல்லைங்க, உதவியாளர்னே அதை சுத்தி எடு, அதை வெற்றுமேடு அப்படின்னு சொன்னா கூட உதவியாளர் கையால் அப்படி. அப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, சிறு சிறு உழைச்சி ஒரு மாடு வண்டி வாங்குறாங்க. அப்புறம் வாடகைக்கு வண்டி ஓட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் பணம் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை, தட்டுக்கடைன்னு மளிகை கடை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அது மண்டி ஆகுது. அப்புறம் வந்து இவரை வந்து தத்து கொடுக்குறாங்க, திருப்பி தத்து எடுக்கிறாங்க, திருப்பி அந்த தத்தை வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னுவார். ஒரு தமிழர் தலைவர் ஈவேரா வாழ்க்கை வரலாறுன்னு சாமி சிதம்பரனார் எழுதிய புத்தகம். அது பெரியாரால் சரிபார்க்கப்பட்டு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தால் 1939 வெளியிடுறாங்க சார். நம்ம என்ன சொல்கிறோம், இது கூட பொய்ன்னு சொல்லுவேன். அங்கே ஒருத்தன் சொன்னான், சந்தில் ஒருத்தன் சொன்னான், முக்கில் ஒருத்தன் சொன்னான், அதை வச்சு இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பெரியார் பிறந்தபோது இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சுங்கிறதா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி சீமான் எப்படி இருந்தாரு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, பாருங்க. சீமான்ல போய் வாய் வைக்கிறீங்க, அது ஒண்ணுதான் நல்லாகுதா? எதை நாருது? அப்ப கலைஞருக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார், அவருடைய அப்பா என்ன செய்து கொண்டிருந்தார், இவர் கேள்வி எழுப்புறாரு. ஆமா, அவங்க மேல வாசிச்சிட்டு இருந்தாங்க, நாதஸ்வரம் வாசிச்சிட்டு இருந்தாங்க. ஆசியாவிலேயே பெரிய பணக்கார குடும்பம். பணக்கார குடும்பம் எப்படி இருக்கு பாரு. 1952 கார் வாங்கி வச்சிருந்தாரு. 1957 அந்த வீடை வாங்கிட்டாரு. என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருந்தாரு. அந்த காலத்திலே 5000 ரூபாய் ஒரு கதை வசனம் எழுதுறதுக்கு 5000 ரூபாய் வாங்கி இருக்காரு. எப்போ 1950 அந்த வீடு யாரு சிஐடி காலனில வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. சும்மா இதெல்லாம் கதை விட கூடாது. 52 அவர் அன்றைக்கு சொத்துக்காரனா தான் வாழ்ந்தாரு. அவர் சுயமா சம்பாதிச்சாரு. அவங்க அப்பா அம்மா கோயில் ஒரே நிமிஷம். அப்ப வந்து பெரியார் எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு கலைஞரை படிக்க வைக்கலையா? எது இல்ல எல்லாத்தையும் படிக்க வச்சது பெரியார்னு சொல்லி கலைஞரை படிக்க வைக்கலையான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல.
நான் என்ன சொல்றேன், நீங்க தான் பெரியார் எல்லாத்தையும் படிக்க வச்சா, நீங்க எல்லாத்தையும் படிக்க வச்சாருன்னா இங்க பாரு, முட்டாள்தனமா பேசக்கூடாது. இல்லையா, நீங்க சொல்ற வார்த்தை இது. நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு நீதிபதி அவர்கள் இங்க பாரு, இருங்க, நீதிபதி படிச்சதுக்கே நாங்க போட்ட பிச்சைன்னு தான் ஆர்எஸ் பதில் சொல்லிருக்காரு. பாரு, ஒரு விஷயம் பெரியார் போட்ட பிச்சைன்னு இருக்காரு. அப்புறம் எல்லாத்தையும் படிக்க வச்சிருக்கீங்க, கலைஞரை படிக்க வைக்கலையா? ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுமையா நீங்க யோசிக்கணுமா? பெரியாரு அதே மாதிரி இவரு நம்ம ரெட்டமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னோர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இவர் கொஞ்சம் அதிகமாக சீர்திருத்தம் பண்ணார். யார் பண்ணாரு, என்ன பண்ணாரு, யார் பண்ணார் சொல்றேன். என்ன சீர்திருத்தம் என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் அரசுல வந்து கவர்னருக்கு வந்து ஆலோசகராக இருக்கவங்க பூரா பாப்பான் தான் இருந்தான். இந்த பாப்பானுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த உண்மையை சொல்றேன்னா இதனால நிரூபிக்க முடியல. அந்த காலத்துல சாதாரண ஒரு இந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா கையெழுத்து போடணும், கவர்னர் கையெழுத்து போடணும், போட மாட்டாரு, புரிஞ்சுக்கோங்க. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, அவர் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கடைசி காலத்துல போய் சேர்ந்தேன்னு. அம்பேத்கரே அப்படித்தான் சொல்லாதீங்க. இரண்டாவது, அப்புறம் பாப்பான்னு சொல்லாம என்ன சொல்லணும்? சரி இருங்க, கையெழுத்து போடுறதுக்கு சொன்னீங்கல்ல, கையெழுத்து போடுற விவகாரம் ஒன்று சொன்னீங்க. பெரியார் கூட ஏதாவது கையெழுத்து கேட்டா 25 காசு கேட்பாராமே, ஏன்? இங்க பாரு, சமூக சீர்திருத்தம் அது மட்டும் இல்ல, அது அவரு அப்படித்தான். நானே அவர் 1967 ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி மதுரை களத்துப்பட்டல்ல செல்லூர்ல அவரை கூட்டிட்டு போய் கூட்டம் போட்டேன். யாரையா? பெரியார நான் தான். ஓகே, அவர் எனக்கு வயசு 19 வயசுல அவரை கூட்டிட்டு போய் அங்க பப்ளிக் மீட்டிங் போடுறேன். நான் பணம் கட்டி, ஐயா காசு கட்டி தானே கூட்டி போயிருப்பீங்க. அவரை கட்டி தான் கூட்டி போனேன். காசுக்கு வாங்கினாதான் வருவாரு கூட்டத்துக்கு. அங்க இருந்து வேனை எடுத்துட்டு வர்றாரு. அந்த வேனுக்கு டீசல் போடுறது யாரு, அவருக்கு துணைக்கு வர்றது யாரு, மெயின்டெனன்ஸ் யாரு, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? இப்ப நானுமே வெளியில நானுமே பணம் வாங்கிட்டு தான் வர்றேன். இன்னைக்கு ஜமீன்தாருக்கு காசு இருந்தாக்கா அதுக்காக இல்ல. அப்போ ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். அப்போ வந்து கலைஞர் கருணாநிதி வந்து யார் கல்யாணத்து வீட்டுக்கு போனாலும் அவங்கள்ட்ட காசு வாங்குவேன் ஆமா அப்படின்னு சொல்றதெல்லாம் பெரியார் சொல்லி கொடுத்தது. போனாலும் ஆமா சொல்லிருக்காருயா. இங்க பாரு, கல்யாணத்துக்கு திமுக நபர் கல்யாணத்துக்கு போட்ட காசு, அவங்க வீட்டுல பேர் வைக்கிற காசு, டீ குடிச்சா காசு. நான் சொல்ற கொஞ்சம் பேச விடு. கட்சி தொண்டர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் வீட்டு திருமணத்துல கலந்துக்கிட்டா போக்குவரத்து செலவுக்கு எனக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும்னு கலைஞர் அறிவிச்சாரு. அதுபடி கொடுத்து நிறைய பேர் வந்து நிறைய வந்துச்சு. 50,000 வாங்கினாராம் கதை எழுதுறதுக்கு. இப்ப வீட்டுக்கு வரதுக்கு 3000 வாங்கினாராம். இப்ப இல்லைங்க, அவர் அறிவிச்சதாங்க 3000 ரூபாய் தாங்க முதல் அறிவிச்சாரு. 3000 ரூபாய் அறிவிச்சாரு. பெரியார் உங்களுக்கு கத்து கொடுத்தது சொந்த கட்சிக்காரன்ட்ட காசு வாங்குறது தான். பகுத்தறிவு கத்து கொடுங்க. சொந்த காசுனா எங்க? இப்ப நான் இங்க இருந்து வர்றேன், வீட்டுல இருந்து இங்க வர்றேன்னா எப்படி வர்றேன்? பறந்தா வர்றேன். அப்ப சமூகத்துக்கு போறல, அரசியலுக்கு வரல, காசு வாங்கதான். சரி இருங்கய்யா, அந்த கருத்தை வந்து இன்னொரு விஷயம். இப்ப தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை திரித்து விட்டார். பாண்டிச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்தை போய் பாடுறாரு யாரு, சீமான் அவர்கள் கூட்டத்துல பாடினாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் விமர்சனம் பண்ணாங்க. அதே திமுக தந்தை பெரியார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே இவங்க, அந்த தந்தை பெரியார் யாருக்கு தந்தை என்று அவர் கடைசி வரைக்கும் சொல்லல. நான் சொன்னது தேச தந்தை என்று சொன்னால் தேசத்திற்கு தந்தை மகாத்மா காந்தி. தந்தை பெரியார் என்றால் அவர் தமிழுக்கு தந்தையா, திராவிடத்துக்கு தந்தையா? தேசப்பிதான்னு சொன்ன தேசப்பிதாவே சுட்டு கொண்ட ஒரு ஆட்கள் அவருக்கு செலவு வச்சு வணங்குற ஒரு குரூப், அந்த குரூப்பை கூப்பிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு பேச வைக்கிறீங்க. இல்ல எல்லாருக்குமான சுதந்திரம் கொடுக்கணும் இல்லையா? அதான் முதல்ல நான் சொல்றது பதில சொல்லி கோயில் கட்டி கும்பிடுற குரூப் இது. யார் கோயில் கட்டினா? யார் கட்டினா? யார் இருக்கா? யார் சொன்ன? இல்ல அதனுடைய சப்ஜெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நாங்க சொல்றதுக்கு பதில சொல்லுங்க. அந்த தமிழ்தாய் வாழ்த்தை யாருக்கு தமிழ்தாய், யார் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுறதுன்னு சொல்லி தமிழ்தாயை கேவலப்படுத்தி சொன்னவர் யார் என்று சொன்னால் ஈவேரா. நீங்க சீமானை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்தை மிக கேவலப்படுத்தியவர் ஈவேரா. அப்ப அந்த ஈவேராவை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கணும்? தப்பு செய்தார், தமிழ்தாய்க்கு எதிராக சொல்லியிருக்கின்றார். ஈவேராவினுடைய இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன் என்று ஈவேராவை எதிர்த்து விட்டு சீமானை நீ எதிர்த்துனா நான் கேட்கலாம். நீ ஈவேராவுக்கு சிங்சா கடிச்சுக்கிட்டு, ஈவேராவினுடைய ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு, ஈவேராவினுடைய புகழை பாடிக்கிட்டு, ஆனா தமிழ்தாய்க்கு எதிராக பேசிய ஈவேராவை எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சீமானை சொல்லுவேன், கவர்னரை சொல்லுவேன், கவர்னர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிராக சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த அரசியல் நாடகம் போடக்கூடிய சினிமா மாடல் தான் யாரு? இந்த கூட்டம். ஐயா ஒரு நிமிஷம், அப்ப இருந்து நாடகம் தான் போடுறீங்கன்றாரு. ஒரு விஷயம், பெரியார் சொல்றது
பெரியார் எங்களை பார்த்து சொல்கிறதும் பெரியாரை பார்த்து நாங்கள் சொல்கிறதும் ஒரு அப்பன் பிள்ளைக்கு உள்ள உறவு, புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் பெரியாருங்கிற குடும்பம் தான் எங்கள் குடும்பம். அப்ப கலைஞர் என்ன சொல்லுவீங்க? அதான் நாங்கெல்லாம் ஒரு குடும்பம், நாங்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரே குடும்பம் தான். ஆகையினால எங்களுக்குள்ள வந்து அந்த பேதம் இல்லை. நாங்க வந்து கண்ணீர் துளிகள்னு கூட சொன்னார் எங்களை. அப்ப சொத்துல கொஞ்சம் பங்கு கொடுப்பீங்களா? ஒரே குடும்பம். இங்க பாருங்க, அந்த கேவல ஜெயில புடிச்சு போடுறது சட்டசபையில கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறார். ஈவேராவை இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன், எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க அப்படி எப்படி வேணாலும் சட்டசபையில பேசுறாங்க. உங்க அப்பா உங்க வீட்டுக்குள்ள வந்து கோபாலன் உங்க தம்பியை திட்டறதெல்லாம் உங்க நீங்க சட்டசபையில போய் கேவல ஜெயிலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சொல்றீங்க. கலைஞர் இப்படி பேசிருக்காருன்னு ஒரு தகவல் சொல்றாரு. சட்டசபையில பேசுறீங்க, இந்த சட்டசபையில ஜெயில புடிச்சு போடுங்கன்றாரு. காப்பி கொண்டு வர சொல்லு. சட்டசபையில அதுல இதுல ஏத்தி இருப்பாங்கல்ல. இல்ல இல்ல நீங்க தான் சொல்லு. நான் சொல்றேன். நீங்க தான் எதை பேசினாலும் மைக் ஆஃப் பண்றீங்க, அவை குறிப்பு நிக்கிறீங்கன்னு இவரு வேல்முருகன் கூட குற்றச்சாட்டு சொல்றாரு. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அரசாங்கத்தை ஆதரிச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. அதான் அரசாங்கத்தை வந்து 1000 குற்றங்கள் இன்னைக்கு இதுக்கு மாத்திரம் இவ்வளவு யோக்கியமா பேசுறீங்களே. 16 நாளா வந்து இதுல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல, எஃப்ஐஆர் போடலைங்கிறதுனாலதான் அன்றைக்கு வந்து நாங்க தான் போனோம் எதுக்குயா கோர்ட்டுக்கு போய் இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி நம்ம பொள்ளாச்சி மேட்டர்ல நாங்க தான் போனோம். ஆனா அண்ணா நகர் நாட்டுல என்ன நடந்துச்சு? என்ன கலெக்டரானுங்க புடிச்சு 24 மணி நேரத்துல அவனை செக்யூர் பண்ணியாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ இதுலயும் 5-6 நாள் ஆகுது, அதுக்குள்ள அவனை போடா சட்டத்திலையும் உள்ள போட்டாச்சு. அப்புறம் இருக்கும்போது எங்களை பார்த்து நீ என்னையா என்ன எதுக்காலம் பண்ணிட்டு இருக்கீங்களா, மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்கோங்க. ஐயா ஒரே நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. எதிர்கருத்து அவர் சொல்லுங்க ஐயா. அதுல ஒரே ஒரு கருத்து மட்டும் வச்சிருவோம். 16 நாள் கழிச்சுன்னு சொன்னீங்க. முதலமைச்சரே ஏதோ காரியம் பண்ணி 14 நாள் முடிஞ்ச மாதிரி பொறுமையா வந்து பதில் சொன்னாரு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் குறித்து ஞானசேகரன் குறித்து பேசினாரு. ஏன் உடனடியாக அது குறித்து வாய்க்கல? அப்ப அது இங்க பாருங்க, அதெல்லாம் உங்களுடைய வேலை இல்லை. எங்களுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, அதிகாரிகள் பாக்குறாங்க. அந்த பொள்ளாச்சி சமாச்சாரத்துல எந்த போலீஸ் ஆபீசர் சொன்னாரு, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே யார் தெரியுமா? இதே பொள்ளாச்சி ஜெயராமன் தான். அந்த ஒரு பொண்ணை பாதிக்கப்பட்ட பொண்ணை கூட்டிட்டு அதே போல இந்த வழக்கு சிபிஐக்கு நீங்களே மாத்தி கொடுத்துருவீங்க. ஆமா, எந்த வழக்கு? பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு மாறின மாதிரி வழக்கே மாத்தி ஹைகோர்ட்ல ஒரு 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி எஸ்ஐடி போட்டிருக்குல்ல, அவங்க விசாரணை பண்றாங்கல்ல. அந்த விசாரணையில திருப்தி இல்லைன்னா நாங்க இதுக்கு பண்றோம்யா. எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. என்ன இருக்கு? மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம். எங்களுக்கு மடியில கனமும் இல்ல, வழியில பயம் இல்ல. சரியா? உங்களுக்கு பயமே இல்லைன்றதான் ஒரு குற்றச்சாட்டு. பயம் இல்லாம அடுத்த பெண்கள் மீது கை வைக்கிறீங்க, உங்களுக்கு அரசாங்கம் துணையா இருக்கிறதா குற்றச்சாட்டு. இந்த மாதிரி எல்லாம் மக்களுடைய குற்றச்சாட்டு. காமாட்சி நாயுடு அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி பெரியார் அங்கே போனால் இங்கே போனால் காசு வாங்குவார், 25 காசு வாங்குவார், 4 நாள் வாங்குவார், கையெழுத்து போட கூட நான் கூட காசு கொடுத்தா கூட்டமே விட்டேன் அப்படிலாம் சொல்கிறாருல்ல. 1950 இப்போ நம்ம 8 கிராம் ஒரு சவரன்றோம்ல, அப்போ 10 கிராம் ஒரு சவரன். ஓகே, ஒரு சவரனோட விலை 99 ரூபா, 99 ரூபா. அப்புறம் 53ல் 77 ரூபா ஆகுது, 60ல் 112, 73ல் 243 ரூபா ஒரு சவரன் 10 கிராம், 74ல் 369 ரூபா. ராமசாமி நாயக்கர் என்று சொல்லப்படுகிற இவர்கள் வழிகாட்டி தன் வாழ்நாளில் அவர் இறக்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு 125 கோடி. என்ன சொல்றீங்க? உண்மையா? இல்லைன்னு சொல்லுங்க. 125 கோடி கோடி எப்படி வந்தது? 4 நாள் 50 காசு, 4 நாள் வாங்கியா? என்னையா இவ்வளவு பெரிய சொத்து இருக்காரு? இன்னைக்கு அந்த நம்ம பூந்தமல்லி ஹைரோட்ல அந்த இடம் தினத்தந்திக்கு யார் கொடுத்தா? பெரியார் தான் கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேசுறாரு 125 கோடி. அந்த அவர் சாகும் போது 1973ல் அவரோட சொத்து மதிப்பு 125 கோடி. ஆமா, அன்றைக்கு 125 கோடினா இன்னைக்கு 10,000 கோடிக்கு சமம் ஐயாது. இது எப்படி தெரியுமா வந்தது? இதுக்கு ஒரு கதை இருக்கு. கதை இருக்கும் எல்லாம். அத கதை நல்லா கேட்டுக்கோ. கதை சொல்லுங்க. கதை உங்க தலைவர் கதையா கேட்போங்க. நீங்க கதைன்னு நீங்களே கதைன்னு கதைக்கும் போது கதைக்க வடவர் எதிர்ப்புன்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க. சும்மா ஒரு 4-5 வடக்கத்துக்காரன் கடை முன்னாடி போய் தகராறு பண்ணுறது, கடையை மூடுறான்றது, சைனா பஜாரில் போய் வடக்கத்துக்காரன் கடை வச்சுருக்கான் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறது, இப்படிலாம் நடந்த போராட்டங்களில் தமிழகம் முழுக்க 556 பேர் கைதாகிறார்கள். எவ்வளோ பேர்? 550. ஆமாம், கொஞ்ச நாள் தான் அது. அதுக்கப்புறம் இந்த வடவர் எதிர்ப்பு, அப்போ தான் இந்தி எதிர்ப்பு வருது. உடனே அங்கங்கே போய் செவுத்தில் இருக்கிற இந்தியெல்லாம் போர்டெல்லாம் அழிச்சிடறான்.
இந்த ஆள் பார்த்தாரு இது அது வன்முறையாக போய் நடந்துருவேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே டகால்னு பிராமணல் கடை எதிர்ப்பு போராட்டம், எப்படி வடவர் எதிர்ப்புலேருந்து டக்குன்னு ஒரு ஜம்ப் வந்து பிராமண எதிர்ப்பு, பிராமணால் ஹோட்டல் முன்னாடி ஆர்ப்பாட்டம், அது ஏதோ கஃபேன்னு இருந்தது, அப்போ போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணான்றாங்களே. இந்த கேப்பு தாங்க அந்த 125. எப்போ 38 1938 அப்ப இருந்தே சாதி அரசியல் தான் பண்ணிட்டு இங்க பாரு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இங்க பாரு 38 கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காருன்றத ஒரு அழகா சொன்னாரு. அவருடைய தொழில சொல்லி காட்டுறாருயா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெரிய விஷயம் நீங்களா? இல்ல அதுல. சரி ஏங்க இதெல்லாம் இடைக்கு இடை நாணயம் வாங்கி ₹1 ₹2 வாங்கி கல்யாணத்துக்கு போய் காசு வாங்கிலாம் வந்து 125 ரூபா வந்துருக்கு. ஏன் சேர்க்க முடியாது? ஏன் சேர்க்க முடியாது? இடங்களை வாங்கி போட்டாரு, இடங்களுடைய விலை அதிகமாச்சு. இருங்க இப்பதாங்க இடம் வாங்கி போட்டாங்க. பிடிஆர் சொன்னால ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சுல 30,000 கோடின்ற மாதிரி, அப்படி ஒரு சர்ச்சை அப்ப இருந்தே இருக்கா? நீங்க இல்லையா அவர் சொல்ற குற்றச்சாட்டு இங்க பாருங்க, அந்த 30,000 கோடி என்னுடைய பேச்சு இல்லை, இது மேனிஃபுலேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வழக்கு போடலாம் பேசிட்டாரு. நாங்க என்னையா மஸ்துக்கு வழக்கு போடணும்? ஆமா, மஸ்துக்கு வழக்கு போடணும் ஐயா. கொள்ளையடிச்சிட்டோம் சொல்லி நீங்க போடுங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலை சாரு, அண்ணாமலை அந்த சாரு அதை வெளியே கொண்டு வந்தாரு. 1 2 3 என்ன புடுங்கினாரு? அதே நிதி அமைச்சரா இருந்து ஐடி துறைக்கு மாத்தினீங்க பாத்தீங்களா, அததான் புடுங்கினாரு. புடுங்க வச்சாரு. சார் நம்ம என்ன சொல்றோம் சார், பொதுவாகவே பேசுவோம் சார். இப்போ சொல்றாருல்ல இவனுங்க அங்கே கட்டானுங்க இங்கே கட்டானுவா இதெல்லாம் பொய்யின்றாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பல பெருந்தகைகளின் எழுத்துக்கள் பேச்சுக்கள் நூட்கள் எல்லாம் அரசுடைமை ஆக்கியிருக்குல்ல. ராமசாமி நாயக்கர் என்ன பேசினாரு என்ன எழுதினாரு அரசுடைமை ஆக்கிடுங்க. சொத்தை போட்டு பார்த்துக்கிறோம். எப்பா பெரியார் இதை சொன்னாரா, ராமசாமி இதை சொன்னாரா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன் ஆக்கி விட்டுருங்களேன். ஐயா நீங்க பெரியாரோடைய பயணம் நபராக இருக்கீங்க அரசியல்ல, நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர். இல்லை நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசு என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதைத்தான் செய்யும். மக்கள் நீங்க சொல்றத நாங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. நீ ஆள்றியா? நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம். நாங்க ஆளும்போது நாங்க என்ன எங்களுக்கு தோணுதோ அதைத்தான் செய்ய முடியும். அதுதான் குற்றச்சாட்டு. எங்களுடைய மக்கள் இங்க பாரு, எங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மெஜாரிட்டியான மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 10 ஓட்டு வாங்க முடியாது. நீங்க ஆதாரம் இல்லாம பேசுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஆதாரம்லாம் அந்த வீரமணி கிட்ட இருக்கு. அதை வாங்கி அரசுடைமை ஆக்கிடுங்க. அப்போ இந்த டிபேட்டே வராது இல்லை. இறுதியாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, பொங்கல் பரிசு தொகை குறித்து கேட்ட பொழுது நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் ஆள்றோம் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோன்னு. துரைமுருகன் சொல்கிறாரு எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம், இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறத பற்றிங்கிறாரு. அப்போ எலெக்ஷனை பார்த்துக்கலாம்னா என்ன அர்த்தம் ஐயா? இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கும்போது அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் அவர் சொன்னதை முழுமையாக சொல்லணும். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து அவங்க 2500 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். அவங்க 2500 ரூபா எப்போ கொடுத்தாங்க? தேர்தல் வெற்றில் தேர்தல் அடுத்த மாதம் தேர்தலுங்கும் போது மாதம் பொங்கல் வந்துச்சு கொடுத்தாங்க காசை. புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி நாங்களும் கொடுக்குறோம். போன வருஷம் பொங்கலுக்கு திமுக கொடுத்துச்சே, அது எதுக்காக பாரு? நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம்? இப்ப நாங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், உரிமை தொகைன்னு கொடுக்குறோம். 12 மாசத்துக்கு 12,000 கொடுக்குறோம். இது தவிர அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையோ பையனோ இன்றைக்கு வந்து கல்லூரியில், அதாவது அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கும். தாலிக்கு தங்கத்தை கட் பண்ணிட்டு, தாலிக்கு தங்க எவைய அவனே நிப்பாட்டிட்டு யார் சொன்னா? என்ன பண்ணீங்க? தாலிக்கு தங்கம் மயிருங்கிறது அந்த அந்த எடப்பாடி காலத்துல நிப்பாட்டியாச்சு. எடப்பாடி காலத்துல எல்லாமே நிப்பாட்டியாச்சு. நாங்க நிப்பாட்டலையா? உங்களுக்கு புரியலைன்னா ஒரே நிமிஷம். இறுதியான ஒரு கேள்வியா, சக்கரை பொங்கல் சக்கரையில் செய்வாங்களா வெள்ளத்துல செய்வாங்களா? சக்கரை பொங்கலுக்கு எதுக்கு சக்கரை கொடுக்குறீங்க? வெள்ளம் தானே கொடுக்கணும். ஒரு விஷயம் புரிஞ்சு, ஏன் வெள்ளம் கொடுக்காம சக்கரை கொடுத்தீங்க? பொங்கலுக்கு முன்னாடி கொடுத்த அந்த வெள்ளம் என்ன உருகி ஊத்துச்சு, அதுல என்னென்ன விதனா இருந்துச்சுன்றது ஊரே பார்த்து காரி துப்பிச்சு. இவங்க குடிக்கவே வேணாங்க. 110 ரூபா கூட வராதுங்க அது மதிப்பு. இப்ப கொடுக்கக்கூடிய 110 ரூபாய்க்கு டோக்கனு பை, அதுல இவங்க படம் இவங்க ஆட்சியில கொடுத்ததா சொல்லிட்டு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுட்டு பேனரு விளம்பரம் கொடுக்குற 110 ரூபா கூட மதிப்பு இல்லாத அளவுக்கு இவங்க விளம்பரம் தாங்க. உங்களுக்கு எங்க வலிக்குது? உங்களுக்கு எங்க வலிக்குது? எங்க அரசியல் கொடுக்கிறதுக்கு ஏங்க நிதி இல்லன்னு சொல்றாரு? தேர்தல் இல்லன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. மக்கள் என்ன பைத்தியக்காரனா? இல்லையா, கடைசியா எங்க வந்து முடிக்கிறாரு?
முடிக்கிறாருன்னா அந்த 110 ரூபா கணக்குல முடிக்கிறார். 110 ரூபான்னு வேற ஏதோ ஒன்று ஐயா, சொல்லுவாங்க நாங்க தமிழ்நாட்டுல. அதை கொடுத்ததே 110 ரூபாய் இல்லையா? இங்க வசூல் பண்ணி இங்க 110 பாரு. ரூபாய் இங்க கொடுக்குறாங்க. நீ கேட்டது என்ன? ஏன் சக்கரை கொடுக்குறீங்கன்னு கேக்குற. ஆமா, வெள்ளம் கொடுக்கல, ஏன் கேட்கலன்னு கேக்குறேன். சர்க்கரையும் இனிக்கும் கருப்பட்டி ஏங்க, இனிக்கும் உங்களுக்கு தேவை வெல்லமும் இனிப்பு தானேங்க? இனிக்கும். இனிப்பு தானே தேவை. உங்களுக்கு தேவை உனக்கு இனிப்பு ஏங்க, இனிப்பு சக்கரை தானே. எழுதி பேப்பர்ல வச்சிருக்கேன், ஏங்க, தொட்டு நக்கிக்கிறோம், இனிக்கும். அட போங்கங்க இந்த திமுக ஆட்சியில. உங்களுக்கு தேவை இனிப்பு தானுங்க. அது சக்கரை போட்டானா வெள்ளம் போட்டானா? வெல்லம் போட்டான். அதான் அவர் உங்களுக்கு தேவை சொல்றாருங்க. சொன்னதானே? என் வாயா அது அங்க பேசுறாரு. போறானா இங்க போறானா? அடுத்து என்ன பேசுறாரு பத்தியா? இதுதான் அவர்கிட்ட உள்ள நீங்க இல்லையா, பேசணும். மக்கள் வந்து ஒரு ஏலக்காய் முந்திரி பருப்பு கூட கொடுக்கல, போன ஆட்சியில கொடுத்தாங்க, இந்த வாட்டி அதையும் கட் பண்ணிட்டு வெறும் சர்க்கரையும் பச்சரிசி கொடுக்குறீங்களே, கூட கொஞ்சம் எள்ளு கொடுத்தா தர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கமெண்ட் எல்லாம் பயங்கரமா போடுறாங்க. போயிட்டு இருக்கு. தர்ப்பணம் பண்ணி பொழைக்கிற பயிலுக அப்படிதான் பேசுவானுங்க. சார், என்ன பொறுத்த தர்ப்பணம் பண்ணி வரைக்கும் பொழைக்கிற பயிலுக சரிங்க. அப்படிதான் பேசுவானுங்க. சரி. அந்த பேச்செல்லாம் நாங்க எடுத்துக்க வேண்டிய மக்கள் அவசியம் கொடுக்க இல்லை. மாட்டீங்கல்ல இருக்கு. தர்ப்பணம் பண்றதுன்றது வந்து அங்க இதே மெரினா பீச்ல போய் தர்ப்பணம் பண்ணது, வடை வச்சது, தயிர் வச்சது, அவங்களும் சொல்றீங்களா நீங்க? ஏங்க இப்படி பேசாதீங்க. ஐயா, இருங்க, இருங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. தர்ப்பணம் பண்ணாங்க. பாரத மாதா சிந்திர இறுதியான கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது ஈவேரா அவர்களா இருக்கட்டும், இந்த திமுகவா இருக்கட்டும், முழுக்க 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 தமிழ்நாட்டு மக்களை மிக 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 கேவலமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்க டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய வருமானங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது எதிர்த்தார்கள். இன்னைக்கு டாஸ்மாக்ல தான் வருமானம். ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, நான் தண்ணி அடிச்சுட்டு வந்தேன். ஆமா, 12 மணிக்கு முன்னாடியே டாஸ்மாக் திறந்து வச்சிருக்குங்கிறது தான் ஐயா சொன்ன வார்த்தையிலிருந்து நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஆனா அது கூடவே இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பிஜேபி சார்ந்த நபர் வந்து பீஃப் பிரியாணி விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு போய் கடுமையா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது குறித்தும் அந்த மக்கள் வந்து அதிர்வு தெரிவிச்சிருக்காரு. அது குறித்தும் உங்களுடைய கருத்து? பீஃப் பிரியாணி என்பது பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி என்பது இந்து மதத்தினுடைய நம்பிக்கையின்படி அது சாப்பிடக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் கோயிலுக்கு அருகாமையிலோ இந்து மதத்தினுடைய நம்பிக்கை கொண்ட ஒரு இடங்களுக்கு அருகாமையில் இருப்பது என்பதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை உண்டு. அதை தாண்டி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊர் மக்களுடைய எதிர்ப்பு இருந்தால் அது ஒரு பொதுவான எதிர்ப்பு இருக்கும். மற்றபடி பீஃப் விற்பதற்கோ பீஃபினுடைய கடை நடத்துவதற்கோ பொதுவான எதிர்ப்பு என்பது எங்களுடைய எதிர்ப்பு கிடையாது. அது பாஜகவுடைய எதிர்ப்பும் இல்லை என்பதை நான் பதிவு செய்தேன். எப்படி எல்லா ஊடகத்திலையும் வந்துச்சு இல்ல, ஒரே ஆளு போய் அவன் வெள்ளை சட்டை போட்டவன் மிரட்டினானா இல்லையா? அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? நீங்க எங்க போகணுமோ அங்க போய்க்கோங்க, மத்த கடையெல்லாம் காலி பண்ண சொல்லுங்க, நானும் காலி பண்றேன்னு பேசா இல்ல? அவர் மீது வழக்கு பதிவு பிஜேபி கருத்து இல்லைன்னு சொல்ல வரேன் நானு. அவன் பிஜேபி தாயா போய் பேசுறான். அண்ணா யூனிவர்சிட்டில இருக்கக்கூடிய அந்த ஞானசேகரன் திமுக கிடையாதுன்னு சொன்னீங்க, அனுதாபின்னு சொன்னீங்க. அப்புறம் கட்சியில வந்தான் போன சும்மா சைடுல வந்து உட்கார்ந்து போறாங்க. ஆனா நீங்க வேற நீங்க ஓபனா சொல்லுங்க, ஞானசேகரன் திமுகவுடைய பகுதி பிரதிநிதி ஆதாரம் இருக்கு முரசொலியில, ஒத்துட்டீங்களா? அண்ணன் சொன்னாரா? யார் சொன்னா? மாசம் சொன்னாரா? என்னன்னு என்னது அவர் குடும்ப பிரியாணி அவர் வீட்டுல உட்கார்ந்து தின்னு மட்டும் தெரியுது. ஆனா கட்சி பிரதிநிதின்னு சொல்ல மாட்டீங்க. இங்க பாருங்க, மாண்புமிகு அமைச்சரை பத்தி தவறான தகவல்களை பதிவு பண்றது பிரியாணி சாப்பிட்டதை பதிவு பண்றாரு. அதே ஏரியால லாட்டரி சீட் வேற வித்திருக்காங்கன்றதா அவர் மீது குற்றச்சாட்டு பகுதியில் அண்ணன் நீங்க நிறைவான கருத்தை பதிவு. நேற்று முதல்லாம் இந்த பொங்கல் பை கொடுக்குற விழாவில் அந்த தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான ஒருத்தர் புறக்கணிக்கப்பட்டிருக்கார். அப்படியா? ஆமாம், அவர் இல்லாமல் தான் வந்து அந்த நிகழ்ச்சியை பண்ணாங்க சைதாப்பேட்டில். அதெல்லாம் அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அது ஒன்றும் கேள்வி எழுப்பிடும் அவர் முன்னாடி, நீ யோகினா 2 பேரும் கேட்டுக்கிறானா, சரி 2 பேரும் யோகி இல்லை, விஷயத்தை விடுவோம்பா அப்படின்னு கூட போயிடுவாங்க. இந்த பொங்கல் பையை பொறுத்த வரைக்குங்க நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேங்க. இவங்களுக்கு 1000 ரூபா தராத்து, இந்த 100 ரூபா பொருளை கொடுக்குறது நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா தமிழரின் திருநாளை தமிழன் பிச்சை எடுத்து தான் கையேந்தி தான் கொண்டாட நிலை இருந்ததில்ல. டேய், உன்னால் முடிஞ்சால் உன் பண்டிகை கொண்டாடு, இல்லைன்னா கவுந்தடிச்சு படுறான்னு இன்றைக்கி அரசு விட்டதில்ல. உண்மையில் அரசுக்கு ஒரு நன்றி. என்னோட முதல் பண்டிகையை கூட நான் வந்து ஒருத்தங்கிட்ட கையேந்தி கொண்டாடுற கேவலமான நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்கிற தருணம் இதுதான். அதனால் அரசுக்கு நன்றி. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பதிவு செஞ்சதற்கு நன்றி ஐயா.